வந்த ஊசின்னு சொல்றாரு வஉசி. வஉசியை தேச துரோக வழக்குல கைது பண்ணி உள்ள சேர்க்கிறாங்க. அவன் தேசத்துக்காக அவன் போராட்டது தேச துரோகமா. மாடு செக்கு இழுக்கிறது நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா மாடே பாவம்னு இன்னைக்கு நம்ம மாட்டை கலட்டி விட்டோம். அதை வஉசி இழுக்கிறார். இன்றைய இளைஞர்களுக்கான சுதந்திரம் ஆபத்தானதா ஆரோக்கியமானதா? போதை பொருள் பிரச்சனை இல்லை, ஃபோன் பிரச்சனை இல்லை, ஆனால் அதை ஆணுக்கு நிகராக பெண்களும் பயன்படுத்துகிறாங்களேங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆண் பிள்ளைகளுக்கு எதிராக இன்னைக்கு பெண் பொருட்கள் போதை பழக்கங்களுக்கு மட்டும்தான் ஆட்கட்டு கொடுக்குறாங்க. காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், எல்லா பக்கமும் தான் காற்று இருக்குது. அது எங்களுக்கு தெரியாதா? 1 மில்லியன் வியூஸ் போகுது, கூடவே குடும்பத்தோடைய மானமும் போகுது. பேசி பழகி ஒண்ணுக்கொன்னாகி அடுத்த நாள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரமான்னு போய் அம்மா கிட்ட சொன்னா அம்மா கேட்பாங்க, அவன் என்ன ஆளு? அதுக்கு நம்ம இளைஞன் சொல்லுவான், அவனுக்கு ஆள்லாம் இல்லம்மா, சிங்கிளா தான் சுத்திட்டு இருக்கான். ஆண்களுக்கு பெண் சரிநிகர் சமானம் சொன்னாங்க. அது எல்லாரும் வரவேற்கிறோம். ஆணுக்கு கிடைக்கும் சுதந்திரம் எல்லாம் பெண்ணுக்கும் கிடைக்கும்னாங்க. ஆமா, அது கிடைக்கணும். ஆனா ஆணுக்கு நிகராக இன்னைக்கு பெண்களும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்களே, இதுதான் சுதந்திரம் ஐயா? நீங்க சொன்ன ஆரோக்கியம் இதுல இருந்து வருகிறதா இல்லையா நீங்களே சொல்லுங்க. பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள் கூட சில செய்திகளை அரசியல்வாதிகளுக்கு பயந்தும் சில ஆளுமைகளுக்கு பயந்தும் அதை காட்சிப்படுத்த முன்வராத பொழுது எத்துணை இளைஞர்கள் துணிச்சலாக வலையொலி பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமிலும் அதை குறித்து எதிர்த்து தன்னுடைய குரலை பதிவு செய்கிறார்கள். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ 1000 மொழிகளில் ஒரு தலைப்பை எடுத்து அதோடைய நேர்மறை எதிர்மறை சிந்தனைகளை ரொம்ப ஆரோக்கியமாக விவாதம் பண்ணுகிற பாங்கு தமிழில் மட்டும்தான் இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதனால் இந்த பட்டிமன்றம் சேக்கிழாரையும் கம்பரையும் முனிவர்களையும் சித்தர்களையும் பற்றி பேச போகிறதில்ல, உங்களை பற்றி பேச போகிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக கொண்டாடலாங்கிறத ஒரு உத்தரவாதமாக கொடுத்து தொடங்குறேன். இப்போ இந்த சுதந்திரத்தின் இரு பக்கங்களும் நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னாங்க, தமிழ் ஒரு இருமுனை கத்தின்னு சொன்னாங்க இல்லையா? அதுபோல் இந்த சுதந்திரம் ஒரு இருமுனை கத்தி. இந்த சுதந்திரத்தை கையாளுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு ஒரு 6 பேர் அங்கேருந்து நான் கூட்டியாந்துருக்கேன். இது SV தொலைக்காட்சி இதை முன்னெடுத்தாங்க. அண்ணன் மஞ்சுநாத் அவர்களுக்கு நீங்கள்லாம் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன். உங்கள் பிரின்சிபல் அவர்களை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்வு பேசி முடிச்சுட்டு நாங்களாம் போய் படுத்துக்குருவோம். அடுத்த நாள் நிகழ்ச்சி கேட்டால் இருங்க நேத்தாயா பேசியிருக்கேன், தொண்டையெல்லாம் வலிக்குதியா அப்படிம்போம். ஆனால் ஒரு நாளைக்கு 5 நிகழ்வுகளை தலைமை ஏற்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அதை செம்மையாக செய்கிற நான் அவர் கூட நெருங்கிலாம் பழகலை, ஆனால் அவருடைய குணம் ரொம்ப நல்லா எங்கே தெரிஞ்சிச்சு. எங்களுக்கெல்லாம் நினைவு பரிசாக அந்த மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. நினைவு பரிசு கொடுத்தா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. உங்கள் பிரின்சிபல் ரொம்ப கவனமாக என்ன பண்ணுறாங்க, இதை வளர்க்குறதுக்கு இடம் இருக்கா, எங்கே வளர்ப்பீங்க, எந்த ஊர், எப்படி எடுத்துகிட்டு போவீங்க, நான் கொடுக்கறது இல்லை, அதை நீ சரியாக கொண்டு போய் வளர்ப்பியா என்றால் ஒரு மரக்கன்றின் மீதே இவ்வளவு அக்கறை என்றால் உங்கள் மீது எவ்வளவு அக்கறையோடு அவர் இருப்பார் என்பது அதிலிருந்து தெரிஞ்சு. அதனால தான் சார் ரொம்ப திட்டுறாரு அப்படிங்கிறீங்களா? அது அன்பின் வெளிப்பாடு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தமிழ்துறை தலைவர் ஐயா முருகன் அவர்களுக்கு நீங்கள்லாம் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு கல்லூரியுடைய துறை தலைவர் அப்படிங்கிறப்ப நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். அநேகமாக சார் தான் பேசுனாங்க என்கிட்ட நினைக்கிறேன். சார் ஒரு பட்டிமண்டபம் நடத்தணும், நான் 2 பிரபல பேச்சாளர்களை தொலைக்காட்சிகளில் அதிகம் பேசுகிறவங்களை நான் கூப்பிட்டு வந்துடுறேன், மாணவர்கள் ஒரு 2 பேர் 4 பேர் பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சார் சொன்னாங்க, தம்பி 4 பேர் பேச வைங்க. நாங்கள் சார் அது வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னேன். இல்லை தம்பி, இங்கே மாணவர்களுக்கான வாய்ப்பை நான் உறுதி செய்து கொள்கிறேன் அப்படின்னார். அப்படி எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், எல்லோருக்கும் மேடை கிடைக்கணும் நினைந்த அந்த உயர்ந்த உள்ளத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு சுதந்திர தினத்துடைய இந்த பட்டிமன்றத்தை நம்ம கொண்டாடுறோம். சரி, என்னையா சுதந்திரம்னா என்னையா நல்ல ஜாலியாக தானே இருக்கோம். என்னையா எங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் என்ன? காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்பா பார்க்குறாரு, இவன் எப்போ அரியர்ஸை கிளியர் பண்ணுவான்ட்டே தெரியலையே. அம்மா நினைக்கிறாங்க, இவன் காலேஜுக்கு தான் போகிறானா இல்லை வேறு எங்கேயும் போகிறானா, இன்றைக்கி வேறு புதுச்சட்டையாக போகிறானே. கல்லூரியில் பேராசிரியர்கள் வந்தால் ஏப்பா எப்போ பார்த்தாலும் படிங்கிறாங்களே. இதுக்கு நடுவில் இந்த சுதந்திரம் என்னையா அப்படிங்கிற கேள்விக்கு பாரதி தான் சொல்கிறாரு,
தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோங்கிறார். இந்த சுதந்திரத்தை ஒரு பயிரோட ஒப்பிடுறார். இப்போ எங்களுக்கு கொடுத்த செடி மாதிரி தண்ணி ஊற்றி வளர்க்கலையாம், கண்ணீர் ஊற்றி வளர்த்தாங்களாம் அந்த செடியை. இதை நாங்கள் கருக விட்டுருவோமான்னு கேட்குறாரு. எண்ணமெல்லாம் நெய்யாக என் உயிர் வளர்த்த வண்ண விளக்கு இது மடிய திருவுளமோங்கிறார். உசுரை ஊற்றி இந்த விளக்கை எரிய வச்சுருக்காங்களாம். எதை ஊற்றி? இந்த இங்கே ஒரு விளக்கு அணைக்க முடியாமல் பாடுபட்டோம்ல, இந்த விளக்கு மாதிரி எண்ணெயை ஊற்றி எரிய விடலை, உசுரை ஊற்றி எரிய விட்டுருக்குறாங்க. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது வந்த மாமணியை தோற்போமோன்னு கேட்குறாரு. 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, காலேஜ் 3 வருஷம் போராட்டம்ங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்படி சுதந்திரம் 3 வருஷ போராட்டம் கிடையாது, 6 செமஸ்டர் கிடையாது, 1000 வருடம் போராடி இருக்கோம். லட்சக்கணக்கான பேர் செத்து மடிஞ்சிருக்கான். இப்போ இதை நாங்கள் மடிய விட்டுருவோமா, இதை நாங்கள் தோத்துருவோமா அப்படின்னு கேட்குறாரு. அறம் வெல்லும் என்ற சான்றோர் சொல் பொய்யாமோ அப்படிங்கிற கடைசி இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்களையோன்னு கேட்டார். யாரை சொல்றார்? யார் மேலோரு, யார் நூலோரு? வாவு சிதம்பரம் பிள்ளை. அவர் பிள்ளைன்னு சொன்னால் இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனை, ஆனாலும் சொல்கிறேன். வஉசியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, வஉசி இந்த தேசம் கிழிந்து கிடந்த போது அதை தைக்க வந்த ஊசின்னு சொல்கிறார் வஉசி. வஉசி ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்தவர் தம்பி, ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்தவர், வக்கீல். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே முதல்ல ஃபீஸ் வாங்காமல் வாதாடின முதல் வக்கீல் அவர் தான் நினைக்கிறேன். யாருக்காகனா வெற்று வழக்குகளுக்கு கிடையாது, தொழிலாளர்களுக்காக போராடினார் வஉசி. இந்த வஉசி என்ன பண்ணுறாரு, ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிறார் தம்பி. எப்பவுமே யூனிக்னஸ் தான் ஜெயிக்கும், அது நீங்களே உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். வெள்ளைக்காரங்களாம் எப்படி போராடுறோம்? ஒரு பக்கம் காந்தி அகிம்சை வழியில் போராடுறார், இன்னொரு பக்கம் நேதாஜி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆயுத புரட்சி செய்கிறாங்க. அகிம்சை இல்லாமல் தீவிரவாதத்தை கையில் எடுத்து அப்படி புரட்சி செஞ்சு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இப்போ வஉசி மட்டும் என்ன யோசிக்கிறாரு, அந்தாலும் படித்தார், அதனால யோசிச்சார், வெள்ளைக்காரன் எப்படி நம்மளை அடிமைப்படுத்துகிறான், வணிகத்தை வச்சு தானே உள்ளே வந்தான், வணிகத்தை வச்சு தானே நம்மளை அடிமைப்படுத்துகிறான், அவனா இதுக்கு பேர் தான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறதுன்னு சொல்கிறோம்ல, அதை வஉசி தான் முதல்ல செஞ்சுருக்கார். வஉசி கப்பல் வாங்குறாரு, தன் ஒட்டுமொத்த சொத்தை, ஒரு கப்பல் வாங்குறனா என்ன பேப்பர் கப்பல் கிடையாது, ஒரிஜினல் கப்பல் வாங்கினாரு, சுதேசின்னு அதுக்கு பேர் வச்சார். உண்மையான கப்பல் 2 கப்பல் வாங்கினார், சொந்த கையில் இருந்த எல்லா காசையும் போட்டார், எங்கெங்கேயோ நிதி திரட்டினார், எல்லாத்தையும் வாங்கி கப்பல் விடுறார். வெள்ளைக்காரன் விட்ட விலையை விட பாதி விலைக்கு விட்டார். இப்போ வெள்ளைக்காரன் என்ன செஞ்சா தெரியுமா, இலவசமாக விட்டுட்டேன், நம்மளால் ஊராந்த ஃப்ரீயாக கொடுத்தா பினாயில் கூட குடிப்பாங்கன்னு சொன்ன மாதிரி வஉசி அவர் கிடந்துட்டு போகிறார் சுதந்திரத்துக்கு, நீ வாயாடு இந்த கப்பலில் ஏறி ஜாலியாக போயிருக்காங்க. வஉசியை தேச துரோக வழக்கில் கைது பண்ணி உள்ளே சேர்க்குறாங்க. எப்படி? அவன் தேசத்துக்காக அவன் போராடினது தேச துரோகமாக உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்டு என்ன செய்ய, இன்றைக்கும் அந்த செக்கெல்லாம் இருக்குது தம்பி. மாடு செக்கு இழுக்கிறது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஏன்னா மாடே பாவம்னு இன்றைக்கி நம்ம மாட்டை கலட்டி விட்டோம். அதை வஉசி இழுத்தார், அதைத்தான் பாரதி பாடு. மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்களையோன்னு கேட்டார். வஉசி 40 தமிழக சுதந்திர வரலாற்றிலே தம்பி 2 ஆயுள் தண்டனை வாங்கின ஒரே ஆள் வஉசி தான். 2 ஆயுள் தண்டனைனா அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த ஆளை ஒழிக்கிறது. அப்புறம் உடம்பு சரியில்லை, வஉசி ரொம்ப நைந்து போகிறாரு, வெளியே விட்டுறாங்க. இந்த தேசத்துக்காக போராடி சிறைக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கோம்னு வெளியே வந்து பார்க்குறாரு, வரவேற்கிறதுக்கு ஒரு பய கூட கிடையாது. இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அது வேறு கேஸுன்னு வச்சுக்கோங்க, வெளியே வந்தால் நாளைய முதல்வரேங்கிறாங்க. அவர் என்ன தியாகம் பண்ணார் நம்ம தேடி பார்த்தான் தெரியும். ஆனால் வஉசி இன்றைக்கு வெளியே வந்தப்போ ஒரு பய கிடையாது, சுப்பிரமணிய சிவா மட்டும் நின்னார். அது சுப்பிரமணிய சிவாங்கிறது வஉசிக்கே தெரியல, அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். இவ்வளவு பேர் உயிர் விட்டு நமக்கு கிடைச்ச இந்த சுதந்திரம் இன்றைக்கி என்னவா இருக்குது, இந்த வாய்ப்பை என்னவா நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கேள்வியை இன்றைக்கி நம்ம ஜாலியாக இருக்கு, உண்மையிலே தம்பி லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். அதில் இந்த வயசில் கண்டிப்பாக லவ் பண்ணணும். பயந்துட்டா ஐயோ என்ன டக்குன்னு எல்லா உண்மையும் வெளிப்படையாக பேசுகிறீங்க, இந்த வயசில் கண்டிப்பாக லவ் பண்ணணும். யாரன்னா உங்களை லவ் பண்ணணும், யாரை? உங்களை லவ் பண்ணணும், அப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்குருவோம். தலைப்பு நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, இன்றைய இளைஞர்களுக்கான சுதந்திரம்
ஆபத்தானதா ஆரோக்கியமானதா? நமக்கே சில நேரங்களில் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது சிக்னலில் திடீர்னு ஒருத்தன் கிரட்டுன்னு போகும்போது கையில் மாட்டுனேன்னு வையே, அடுத்த சிக்னலில் நம்மளும் கிருட்டுன்னு தான் போவோம். அதுக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஆபத்தாக இருக்கோ அப்படின்னு நமக்கு சில நேரங்களில் தோணுது. சில நேரங்களில் என்னடா கிளாஸில் உட்காந்துருக்கோம், வெளியில் சில பேர் கிராஸ் பண்ணி போகிறாங்க, நம்மளை இந்த வாத்தியார் விட மாட்டேங்கிறாரே, வெளிநாடுகளைப் போல எழுந்து போகிற சுதந்திரம் இருந்தால் நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாமே அப்படிங்கிற சில தேவைகளும் இருக்குது. இப்போ இந்த தேவைக்கும் இந்த பயத்துக்கும் மத்தியில் எது சரி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான நியாயங்களை செய்வதற்காக ஒரு 6 பேர் அங்கேருந்து பிடிச்சாந்துருக்கோம். உங்கள் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் பேசுகிறாங்க. நல்ல கைதட்டு நீங்கள் கொடுக்கலாம், நல்ல கைதட்டு கொடுக்கலாம். 4 பேருடைய சிறப்பையும் நம்ம பிரின்சிபல் சார் அவர்கள் சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை பிரின்சிபல் சார் சொன்னது நான் ரொம்ப ரொம்ப மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். தமிழை நீங்கள் வெறும் தமிழாக படிக்காமல் ஒரு டொமைன் கூட நீங்கள் சேர்த்துக்கணுங்கிறது ரொம்ப சத்தியமான வார்த்தை. இன்றைக்கி விவசாயிகளுக்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மதிப்பு கூட்டு பொருள் தான் சந்தையில் விற்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு வாழைப்பழம், ஒரு விவசாயி ஒரு வாழைப்பழம் ஒரு தாரை எடுத்து காட்டுறார், ஒரு பழம் 3 ரூபாயின்னு போகும். ஆனால் இதை நான் பதப்படுத்தி, இதை நான் பக்குவப்படுத்தி பாக்கெட்டில் போய் விட்டேன்னா இதை விட எனக்கு 10 மடங்கு பணம் கிடைக்குங்கிறார். இதை எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு பக்கம் பயிற்சி பண்ணியிருக்கோம். இப்போ அதே தான் தமிழில் அவர் பயன்படுத்தணும்னு சொல்கிறார். அதே நான் என்ன சொல்கிறேன், தமிழோடு மற்ற டொமைன்களை சேர்த்து படிப்பது எவ்வளவு அவசியமோ மற்ற டொமைனில் இருப்பவர்கள் தமிழை படிப்பதும் அவசியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழை மற்ற டொமைனோடு சேர்க்கும் போது உங்களுக்கு அப்போ தான் வருமானம் வரும். வருமானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா காசு கொடுத்தனால தான் இங்கே உங்கள் முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா வேறு இடத்துல பேசியிருப்பேன். வருமானம் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் டொமைனை படிக்கிறது. தமிழ் ஏன் முக்கியம் தெரியுமா? வாழ்வில் அறமும் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் தமிழ் படிக்கணுங்கிறது. சரிங்களா? அப்படி நீங்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது முருகன் சார் போய் பாருங்கள். தமிழ்துறை மாணவர்கள் தான் பார்க்கணும்ல, வணிகத்துறை மாணவர்களும் போய் பார்க்கலாம். அவரை பாருங்கள். அவர்கிட்ட நானே நிறையா கற்றுக்கணும்னு விரும்புகிறேன். உங்களுக்கு அவர் கூடவே இருக்கிறார், அவரிடம் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். முதலாவதாக கொஞ்சம் பாசிட்டிவாக ஆரம்பிப்போமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஆரோக்கியமானது நமக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறக்கு ஒரு ஆளை இறக்கும். என்ன வீட்டுக்கு போனால் அப்பா அம்மா திட்டுறாங்க, காலேஜுக்கு வந்தால் வாத்தியார் திட்டுறாரு, பஸ்ஸில் இருந்தால் கண்டக்டர் திட்டுறாரு, பட்டிமன்றம் போட்டு நீங்களுமாடா திட்டுவீங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல நமக்கு ஆதரவாக பேசுவதற்காக கயல்விழி கணிதவியல் துறையிலிருந்து வாங்கம்மா. கயல்விழி தொடர்ச்சியாக பல்வேறு போட்டிகளில் போய் பரிசு வாங்கினாங்கன்னு அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த பட்டிமன்றத்துக்கு தயாரிப்புக்காக ஒரு காணொலி அமிச்சோம். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் நான் கொஞ்சமாக தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே போதுமானதாக இருந்தது. அதற்கு பிறகும் நல்ல தகவல்களை சேகரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நாம் பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறது போர் அடிக்காது. நீங்கள் நம்பிக்கையோடு உட்காந்து கேட்கலாம். வாழ்த்துக்கள் கயல்விழி, தொடங்க. இது போன்ற பட்டிமன்றங்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும் நமது கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இன்றைய இளைஞர்களுக்கான சுதந்திரம் ஆரோக்கியமானதே என்ற தலைப்புக்கு உரித்தான நடுவர் அவர்களையும், இந்த சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை அரங்கேற்றிய துவாரகாதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரியின் தமிழ்துறை, வணிகவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, நான் சார்ந்த நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே சென்னையில் இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா அதற்கு காரணம் எனக்கு கிடைத்த சுதந்திரம். இப்போ சொல்லுங்க, இது ஆரோக்கியமானதா இல்லை ஆபத்தானதான்னு? அது அவங்கவுங்களை பொறுத்துமா? இது எனக்கு மட்டும் நடுவர் அவர்களே, மேடையில் உள்ள அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். துவாரகா மாதிரியான ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கணும்னா 400 கிலோமீட்டர் பயணம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடுவர் அவர்களே, இந்த மாதிரிலாம் பேசினா தான் போய் அடுத்த வாட்டி கூப்பிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க நடுவர் அவர்களே? எதிரணியர்கிட்ட ஒரு 2 கேள்விகள் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி, இன்று நடக்கிற இந்த பட்டிமன்றம் சுதந்திரமானதா இல்லையா? 2வது கேள்வி, அது சுதந்திரமானதுன்னா இது ஆரோக்கியமானதா இல்லை ஆபத்தானதா? இதுக்கு முதல்ல அவங்க விளக்கம் சொல்லணும். கிளாஸை கட்டடிக்கும் போது சுதந்திரம் தான் தோணுச்சு. இங்கே உள்ளே வந்தோடனே கதவுலாம் சாத்திட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் பயமாக இருக்குது.
நடுவர் அவர்களே, ஆனால் இன்றைய இளைஞர்கள்லாம் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க. அது சத்தியம்மா, அது ரொம்ப சத்தியம். ஏன்னா இந்த பட்டிமன்றம் எவ்வளவு பாங்காக நடந்தாலும் அங்கே இன்ஸ்டாகிராமுகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை வைத்து நாம் இங்கே சுதந்திரம் மிக விசாலமாக இருப்பது என்பதை விட்டுக்கொண்டுதான் ஆட வேண்டும். விவேகானந்தருடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வழியில் ஆத்திகனாக இருந்தாலும் சரி, இல்லை ஈரோட்டு சிற்பி தந்தை பெரியாரின் வழியில் நாத்திகனாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உலக நாயகன் ஸ்டைலில் கடவுள் இல்லைன்னு சொல்லலையே, இருந்தா நல்லா இருக்கும்னு தானே சொல்றேன்னு சொன்னாலும் சரி, இதில் நம்ம இளைஞர்கள் எந்த பக்கம் வேணாலும் நிற்பாங்க. ஆனால் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவை இன்றளவும் கைவிடாது இருக்கிறார்கள். படிக்காம சரஸ்வதியை கும்பிட்டாலும், உழைக்காம லக்ஷ்மியை கும்பிட்டாலும் கல்வியும் கிடைக்காது, செல்வமும் கிடைக்காது, பொரியும் சுண்டலும் மட்டும்தான் கிடைக்கும். இந்த மூட நம்பிக்கை எல்லாம் மூளைக்கு தள்ளிய இன்றைய இளைஞர்களோட சுதந்திரம் ஆரோக்கியமானது தான் நடுவர் அவர்களே. இந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு வேண்டாம் கொஞ்சம் பேசி பழகி ஒண்ணுக்கொன்னாகி அடுத்த நாள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரமான்னு போய் அம்மா கிட்ட சொன்னா அம்மா கேட்பாங்க, அவங்க அப்பா பேர் என்ன? அவங்களுக்கு தேவையான பதில் பேருக்கு பின்னாடி இருக்காது. உடனே அடுத்த கேள்வியும் கேட்பாங்க, அவன் எந்த ஊரு? தெரியலம்மா, சின்ன வயசுலேருந்து சென்னையில் தான் படிக்கிறான். இப்போ ஏமாற்றத்தோடு வெளிப்படையாகவே கேட்டுடுவாங்க, அவன் என்ன ஆள்? அதுக்கு நம்ம இளைஞன் சொல்லுவான், அவனுக்கு ஆள்லாம் இல்லைம்மா, சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கான். அம்மாவின் அகராதியில் ஜாதியை குறிக்கும் ஆளுங்க என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட அறியாதவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள். அதுதான் நிஜமாவே நீங்கள் சொன்னது போல அம்மா இருக்கும்போது கூட்டியாந்தா தானே என்ன ஆளுன்னு கேட்பாங்க. அதனால சில அம்மா இல்லாத நேரங்களில் கூட்டு போய் சேர்ந்து படித்து பாஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறோம்மா. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்ற அம்பேத்கரினுடைய சிந்தையனை சுமந்து வாழ்பவர்கள் தான் என்ற இளைஞர்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை போய் ஆபத்தானதுன்னு பேச வந்திருக்கீங்களேங்க. இப்படி பேசிட்டீங்களேம்மா, இன்னும் பேசலை. எதிரணியரை பார்த்து கேட்குறேங்க, பைக்கில் தலை ஃபோட்டோ ஓட்டுறான், காரில் தளபதி ஃபோட்டோ ஓட்டுறான்னு தளபதிலாம் சொல்கிறதே கைதட்டுக்கிட்டான். டைமிங் மிஸ் பண்ணுறீங்களே நீங்கள். இப்போ அம்மா முதல்ல இந்த பாயிண்ட்டை சொல்லுங்கம்மா. பாருங்க பசங்க. தம்பி ரெடியா? சொல்லுங்கம்மா. அப்போ சொல்லுங்கம்மா. எதிரணியினரை பார்த்து கேட்குறேங்க, பைக்கில் தலை ஃபோட்டோ ஓட்டுறான், காரில் தளபதி ஃபோட்டோ ஓட்டுறான் அப்படின்னு குறை சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு பின்னாடி அஜித் ஃபோட்டோ இருந்தா முன்னாடி அப்துல் கலாம் ஃபோட்டோவும் அம்பேத்கர் ஃபோட்டோவும் இருக்குன்றதை ஏங்க பார்க்க தவறுறீங்க? செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி உங்களுக்கு செலக்டிவ் பர்செப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல டாக்டரை பார்க்குறோம். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் மேலே சொல்கிற பெரும்பாலான ஒரு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? அவங்களுக்கு காசோட அருமை தெரியறதே இல்லை, காசை தண்ணியாக செலவு பண்ணுறாங்க, நாட்டு நிலவரம் தெரியறதே இல்லை. தண்ணியாக செலவு பண்ணுறாங்க. தண்ணிக்காக இல்லை நடுவர் அவர்களே, காசை தண்ணியா. தெளிவாக பேசணும்ல. காசோட அருமை தெரியறதே இல்லை, நாட்டு நிலவரம்லாம் தெரியறதே இல்லைன்னு பெரும்பாலும் இளைஞரை குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் ஒரு முக்கியமான நாள் வரும். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை, அது பிப்ரவரி 1ஆம் தேதி. ஆமாம், அப்பையிலேருந்தே ரெடியானா தானே. ஆண்டுதோறும் நம் நாட்டிற்கான நிதி அறிக்கையை தயார் செய்து அதை பாராளுமன்றத்தில் வைத்து அது குறித்தான வாதங்களை முன்வைப்பாங்க. அது குறித்து ஒரு பேச்சு பொருளாக எழுதுறப்ப அது நாடு முழுக்க போகிறப்ப அதை பற்றி பெரும்பாலானோர் வியாதிக்கிறாங்க அப்படின்னா அதில் முக்கியமான பங்கு இளைஞர்களும் ஆட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சிலிண்டர் விலை ஏறுது, வேலை வாய்ப்பு குறையுது, என் மாநிலத்துக்கான நிதி ஒதுக்கீடு பத்தவே இல்லை, இப்படியெல்லாம் குமுறுவது இன்று பெரும்பாலான இளைஞர்கள் தான். இதையெல்லாம் எதிரினர் கவனிக்க மாட்டாங்க போல. தன்னுடைய பேச்சு சுதந்திரத்தை ஆரோக்கியமாக பயன்படுத்துகிறவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள். நடுவர்களே, தாங்கள் ஒரு ஊடகவியலாளர், தாங்கள் அறியாத சட்டம் ஒன்றும் இல்லை. பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள் கூட சில செய்திகளை அரசியல்வாதிகளுக்கு பயந்தும் சில ஆளுமைகளுக்கு பயந்தும் அதை காட்சிப்படுத்த முன்வராத பொழுது எத்துணை இளைஞர்கள் துணிச்சலாக வலையொலி பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமிலும் அதை குறித்து எதிர்த்து தன்னுடைய குரலை பதிவு செய்கிறார்கள். இந்த சுதந்திரத்தை நீங்கள் ஆரோக்கியமானதுன்னு தானே சொல்ல முடியும், இது ஆபத்தானதுன்னு சொல்லிடுவீங்களா? நடுவர் அவர்களே, எங்கள் மேம் 1 மாதம் நடத்தினதை எக்ஸாமுக்கு 1 நாள் முன்னாடி 1 மணி நேரத்து யூடியூப் வீடியோ பார்த்து கற்றுக்குறோம்.
அப்போ இந்த மேம் தெரிஞ்சுக்கிறங்க, இனிமேல் கிளாஸில் போய் நீங்கள் வாட்டில் எப்படி வீடியோ பார்த்தேன் படிப்பேன் அதை படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். அப்போது பெரும்பாலான இளைஞர்களுக்கு ஒரு நகரத்திற்கு சென்று கல்லூரியை அணுகி படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத போது கூட அவங்களுக்கு தொலைதூர கல்வின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. பயோடேட்டாவில் உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம இளைஞர்கள்லாம் எழுதுகிறாங்க. தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் எழுதுகிறாங்க. கொரியன் கூட எழுதுகிறாங்க. இது கொரியன்லாம் எப்பட்றா கற்றுக்கிட்டேன்னு கேட்டால் வெப் சீரிஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது வெப் சீரிஸில் கொரியன் மட்டும்தான் கற்றுக்குறாங்கிறீங்க. கற்றுக்கிட்டா சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். வெப் சீரிஸ் பார்க்கக்கூடிய தன்னுடைய சுதந்திரத்தை ஆரோக்கியமாக பயன்படுத்தி ஒரு மொழியையே கற்றுக்கிறாங்கன்னா அந்த சுதந்திரம் ஆரோக்கியமானது தானுங்களே. யார் ஆம்பளை யார் பொம்பளைன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதை போய் ஏன்னா எனக்கு சந்தேகம் என்னன்னாயா, இவன் ஹீரோயின் தெரிஞ்சாத்த கதையே புரியும். அது எல்லாம் ஒரே மாதிரியா இருக்காங்க. அதை சரி ரைட்டு. விவசாய குடும்பத்தில் பிறந்த போதும் ஈட்டி எறிதல் என்று சொல்லக்கூடிய ஜாவலின் த்ரோவில் தங்கம் அடித்தது நீரஜ் சோப்ராவின் சுதந்திரம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த போதும் அந்த ஏழ்மையை குறைகூறி உட்காராமல் உலகத்தில் சதுர வேட்டையில் நாயகனாக இருந்த மேக்னஸ் கால்சனை வீழ்த்தியது இளைஞன் பிரக்ஞானந்தாவின் சுதந்திரம். ஒரு அரிதான நோயால் இரு கரங்கள் இன்றி பிறந்த போதும் தன் கால்களால் வில்வித்தையில் பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் அடித்தது ஷீதல் தேவியின் சுதந்திரம். இப்படி தன்னுடைய சுதந்திரத்தை ஆரோக்கியமாக பயன்படுத்தும் இளைஞர்களின் பட்டியல் நீண்டு கொண்டேதான் போகிறது. இறுதியாக இவ்வாறாக நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே, யுட்டோபியன் என்று சொல்வார்கள். அதாவது குறையே இல்லாத 100 விழுக்காடு முழுமையான தேசம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரணியன் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா, அலைபேசியை சுற்றியோ இணையத்தை சுற்றியோ மதுப்பழக்கத்தை சுற்றியோ இவ்வாறாகவே அமையும். அது சரி என்பது கிடையாது எங்களுடைய வாதம். ஆனால் அரிசியில் 4 கல் இருந்தால் கல்லை தூக்கி போட்டு அரிசியை வச்சுக்கணுமே தவிர அரிசியை தூக்கி போட்டுட்டு கல்லை வச்சுக்க கூடாது. இன்றைய இளைஞர்களுக்கான சுதந்திரம் ஆரோக்கியமானது என்று எங்கள் பக்கமே தீர்ப்பு வரும் என்று தெரிந்தும் அதை அரங்கமதிர அறியும் ஆவலோடு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கே தெரியாது நான் என்ன தீர்ப்பு கொடுக்க போறேன், அதுக்குள்ள அவங்களுக்கு தெரியுங்கிறாங்க. ரொம்ப சரியா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு மூட நம்பிக்கைகளை இளைஞர்கள் ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தம்பி நீங்கள் நம்ப மாட்டீங்க தம்பி, இன்னும் நிறைய ஊர்களில் மூட நம்பிக்கை ஒழியலை. இந்தியாவில் குஜராத்னு நினைக்கிறேன், மாநிலத்தை நான் மறந்துட்டேன். ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சிருச்சியா. பாம்பு கடிச்சா என்ன செய்வோம்? ஆஸ்பத்திரி கூட்டி போனோம், இல்லை டக்குன்னு கயிறை கட்டி என்ன பண்ணியிருக்காங்க, கங்கையில் போட்டால் விஷம் முறிஞ்சிரும் நம்பி ஒருத்தனை 3 நாள் கங்கை தண்ணியிலே போட்டு மிதக்க விட்டுருக்காங்க. அவன் உப்பி வகரெல்லாம் வெடிக்கிற நிலைமையில் எடுத்துக்கொண்டே சமாதிட்டிருக்காங்க. இதையெல்லாம் உடைக்கிற சுதந்திரம் இன்னைக்கு நமக்கு இருக்குது. இப்போ ஏதாவது ஒன்று செய்ய சொல்கிறாங்கன்னா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறோம். இப்போ அதனால் பெரியோர்கள் செஞ்ச எல்லா சம்பிரதாயங்களுக்கும் மூட நம்பிக்கைன்னு கிடையாது. நீங்கள் ஏன்னு கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கிற சுதந்திரமும் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இருக்குது. அதே போல் இந்த சமூக ஊடகம் பற்றி சொன்னாங்க. சமூக ஊடகத்தில் நிறைய விஷயங்கள் இளைஞர்கள் கேள்வி கேட்குறாங்க. நடுவில் இப்போ சமீபத்தில் பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை ரோட்டில் தம்பி இந்த 2 பக்கம் இருக்கிற மரங்கள் இருக்குல்ல. இப்போ எனக்கு ஏன் உங்கள் கல்லூரி ரொம்ப பிடிக்குன்னா, இங்கே நிறைய மரங்கள் வச்சுருக்கீங்க. நிறைய பெருவாரியான கல்லூரி வளாகங்களில் அது கிடையாது. ஒரு சில கல்லூரி வளாகங்கள் தான் அதை செய்கிறாங்க. இப்படி இந்த பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை சாலையில் இருக்கிற 2 பக்கம் மரங்கள் அவ்வளவு அழகு. அந்த பகுதிக்கே அதுதான் சிறப்பு. ஆனால் சாலை விரிவாக்கம் பண்ண போகிறோன்னு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இந்த மரத்தெல்லாம் வெட்ட போகிறோன்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமூக ஊடகத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த மரம் முன்னாடி நிப்பாட்டி சரியாக ஒரு திங்கட்கிழமையில் போராட்டம் நடத்தி மரங்களை காப்பாற்றி விட்டார்கள். இதுக்கு காரணமாக இருக்கிற சமூக ஊடகத்தை பயன்படுத்துகிற இளைஞர்களின் சுதந்திரம் ஆரோக்கியம்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் அது மட்டுமாங்கயா பார்க்குறேன். உள்ளே போய் அவன் செர்ச்சை எடுத்து பார்த்தா செத்து போயிடுவோங்க. என்னென்னமோ வருது, ஏதேதோ வருது. ஒரே ஆள் 3 ஐடி வச்சுருக்காங்கயா, எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பிரியா ஸ்வீட்டு யாராவது இருக்கீங்களா? அப்படி படுத்துகிற பாடு தாங்க முடியலைங்கயா அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு இந்த பக்கம் அன்புக்குரிய தம்பி சு.ஆ. நரேஷ், கணிதவியல் துறை. நான் இங்கே நீங்கள் வரல விளக்க பிடிச்சி பேச போறீங்களோன்னு பயந்துட்டேன்.
சங்கம் வைத்து பிறந்தவளே, என் அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த மொழியாம் எம்முடைய தாய்மொழி தமிழ்மொழிக்கு என்னுடைய முத்தான தமிழ் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில் இவ்வளோ பேர் இருக்கீங்க, இவங்க எல்லாரும் என்னோட தமிழ் சொந்தங்கள். உங்களுக்கு முதல்ல நான் வணக்கம் சொல்லலைன்னா எப்படி? உங்களுக்கும் ஒரு வணக்கம். பிரேக்கிங் நியூஸான இன்றைய இளைஞர்களுக்கு தரப்படும் சுதந்திரம் ஆபத்தானதேன்னு சொல்ல இருக்கிற நம்முடைய நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். பிரேக்கிங் நியூஸா? ஆமாய்யா தம்பி, எனக்கு ஒன்றும் ஆகாது தம்பி, கவலைப்படாதீங்க. ஐயா, சுதந்திரம் அப்படின்னா என்னென்னா, ஒரு அழகாக ஒரே வரியில் சொல்லணும்னா, யாரும் நமக்கு அடிமை இல்லை, யாருக்கும் நம்ம அடிமை இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஐயா. ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அதையெல்லாம் செஞ்சுட்டா அதுதான் எங்களோட முழு சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. தப்பின் விளைவித்த அந்த முளைதான் அந்த ஆரம்பம். அப்போ சொல்கிற எல்லாருக்குமே எதை செய்யணுமோ அது சுதந்திரம் அல்ல, அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடோடு இருந்தால் தான் அது சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறேன். ஐயா, அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் 8லேருந்து 10 குழந்தைங்க பெற்றாங்க ஐயா. அந்த 8லேருந்து 10 குழந்தைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்காது, மறுப்பு இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் அப்படியா? கருவேப்பிலை கொத்தமல்லி கட்டு மாதிரி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இருக்கு. அந்த குழந்தைக்கு நம்மளால் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்கிறாங்க. அதனால 8 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்களா? இல்லையா தம்பி, ஏற்கனவே 142 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். எதிலும் முதலிடம் ஐயா, மக்கள் தொகையில் முதலிடம் இருக்கிறோம். அது போதும். 142 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, 8 பெக்க முடியாமலாம் கிடையாது. எவன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது? அதுதான் இப்போ பிரச்சனை. 1 2ன்னு வளர்க்குறாங்க, அதுக்கே கண்ணு முழி புதுங்குது. சொல்லுங்க. 1 2ன்னு பெற்றுக்கிறாங்க ஐயா. ஆனால் அந்த 1 2 குழந்தைக்கும் என்ன வேணுமோ, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே நடக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன் ஐயா. அம்மாட்ட சொல்லிடுறேன், எதுவும் வாங்கி கொடுக்காதீங்கம்மா அந்த பையனுக்குன்னு சொல்லி. சரிங்க ஐயா, பார்த்துக்கலாம். பெற்றோர்கள் அவங்களோட குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஒரு பையன் 10வது படிக்கிறானா, ஐஃபோன் கேட்டால் ஐஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்புறம் என் பையன் படிக்கல மிஸ், நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னால் டீச்சர் மேலே தப்பா, பேரண்ட்ஸ் மேலே தப்பா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அந்த காலத்துலலாம் அப்பா அம்மா ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுப்பாங்க நம்ம பள்ளி பருவத்தில். ஆனால் இப்போ அப்படி இல்லையே, எதுக்கு எடுத்தாலும் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. பணத்தோட மதிப்பே இன்னைக்கு போய்விட்டது. பணம் என்றால் கையில் எடுப்பது என்று அன்றைக்கு சொல்வார்கள், இன்னைக்கு மொபைலில் தான் இருக்குது. நம்மளோட சவப்பெட்டி அந்த கையில் இருக்க அந்த மொபைல் மட்டும்தான். கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணலாம். சொன்னா பணத்துடைய மதிப்பு தெரியலன்னு மாச கடைசியில் போய் பாருங்கய்யா. அதுக்கு தான் ஏன் சொல்கிறேன், கையில் பணம் இருந்தால் அவன் மாதத்துக்கு யோசிச்சு செலவு பண்ணுவாயா. கூகுள் பேல இருக்கும்போது இருக்கு பார்த்துக்கலாம், மாத கடைசி தானே, அது மாத கடைசியில் தான் வரும், அது வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு இருக்கிறாங்க ஐயா. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கும் இந்த சமூகத்தில் சுதந்திரத்தை கட்டுப்பாடாக வச்சுக்கணும்னு காந்தியடிகள் அழகாக ஒன்று சொல்லுவார். எவன் ஒருவன் தனக்கான கட்டுப்பாடை நிர்ணயித்துக் கொள்கிறானோ அவனே சுதந்திரமான மனிதன் என்று. அப்படிப்பட்ட அந்த காந்தியடிகள் இன்னைக்கு ஒரு காலத்தில் அந்த பிரச்சனை வரும்னு தான் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அது போலத்தான் ஒரு பழமொழி அழகாக சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. எதை ஒன்றை எல்லைக்கு மீறி போகிறீங்களோ அது நஞ்சாகத்தான் முடியும் ஐயா. மேலும் எங்களுடைய சகோதரி கயல்விழி அவங்க சொன்னாங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் படிக்கிறோம், இதுக்கு சுதந்திரம் தானே எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் படிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமானால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதற்கு மாறாக குடிப்பவர்களின் எண்ணிக்கை இன்று அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதை எங்கே சொல்வது? நீங்கள் எங்கே பார்த்தீங்க? எல்லாரும் தான் ஏன் பார்க்குறோம். இப்போ கையில் வச்சிருக்குமே ஒரு சவப்பெட்டி, அந்த சவப்பெட்டியில் தான் பார்க்குறோம். போகும்போது குழி தோண்டி போச்சுட்டு போயிடணும். இனிமேல் பயன்படுத்த விடா நீங்கள் அதை. சரிங்க ஐயா, பார்த்துக்கலாம். எல்லாரும் குழி தோண்டி போச்சிடலாம். அப்புறம் ஐயா, ஆண்களுக்கு பெண் சரிநிகர் சமானம் சொன்னாங்க, அது எல்லாரும் வரவேற்கிறோம். ஆணுக்கு கிடைக்கும் சுதந்திரம் எல்லாம் பெண்ணுக்கும் கிடைக்குன்னாங்க. ஆமாம், அது கிடைக்கணும். ஆனால் ஆணுக்கு நிகராக இன்னைக்கு பெண்களும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறாங்களே, இதுதான் சுதந்திரம் ஐயா? நீங்கள் சொன்ன ஆரோக்கியம் இதிலிருந்து வருகிறதா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். வாங்கி கொடுத்த மாதிரி ரொம்ப ஆதாரமாக பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, பேசுங்க. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் ஒருத்தன் கீழே சாவ போகிறான்னாலும் உடனே எடுத்து ஒரு மீம்ஸ் போடுறான். ஐயோ மக்களே, அங்கே சாவ போகிறார், அவர் யாராவது காப்பாற்றுங்கன்றான். ஆனால் அவன் காப்பாற்ற மாட்டான். இதுதான் இன்றைக்கான நிலைமை. அப்படி டிபிகள் போடுவதும் இன்ஸ்டாகிராமில் லைக் ஷேர் கமெண்ட் வாங்குவதற்கும் தானே சமூக அக்கறை இருப்பதாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் என்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேலும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்ட இளைஞர்களை ஒரு 2 வரியில் அழகாக சொல்லிடலாம் ஐயா. ஃப்ரெண்டுனா மாம்ஸ்ன்னுவாங்க, பிரச்சனைனா மீம்ஸ்ன்னுவாங்க. இதுதான் இன்னைக்கு இளைஞர்கள். நைட்டு பூரா யோசிச்சிருக்காப்லையா, கை தட்டுங்க பாவத்தை.
ஐயா, எங்களோட பள்ளியில் வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை எங்களோட ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுவார், இன்று என்னை தலை குனிந்து படி, நாளை உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறேன்னு. ஆனால் இன்னைக்கு எங்கள் இளைஞர் எல்லாம் தலை குனிந்து தான் இருக்காங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஃபோனை பார்த்துட்டு இப்படியே தான் இருக்காங்க. மேலே நிமிர்ந்து நடக்கலை. முன்னாடி யார் போகிறான்னு தெரியல, பின்னாடி யார் வரான்னு தெரியல, கீழே மட்டும் என்ன இருக்குன்னு தெரியுது. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி போன்ற எல்லா விளையாட்டுகளும் விளையாடுகிறார்கள். ஆண் விளையாடுவதற்கு சரிசமமாக பெண்ணும் விளையாடுகிறார்கள். அப்பொழுது இங்கே ஒரு கேள்விக்குறி வருகிறது, சுதந்திரம் எப்பொழுது சுதந்திரம் ஆகிறது என்பது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க, பப்ஜி விளையாடுறாங்க, பரவாயில்ல. எல்லாரும் அதுக்கு முன்னாடி அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டைக்கு போவாங்க. எங்கே போய் மைதானத்தில் போய் சண்டை போடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. இன்ஸ்டாகிராமில் லைக் போடலனாலே சண்டை போடுறாங்க. நான் ஒரு போஸ்ட் போட்டேன்டா, நீ லைக் போடலாம், உன்னை இங்கே வெட்டிடுவேன்னு சொல்கிறாங்க ஐயா. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க ஐயா. மேலும் ஐயா, எங்களோட கணித ஆசிரியர் ஒன்று அழகாக சொல்லுவார், எந்த ஒரு மாணவனும் இன்று ஆசிரியரிடம் அடி வாங்கவில்லையோ நாளை காவல்துறையினரிடம் அடி வாங்குவான் என்று. ஏன்னா ஆசிரியர்கிட்ட இருந்த கம்பை என்னைக்கு பிடுங்கணுமோ அந்த கம்பை அப்படியே எடுத்து காவல்துறையினரிடம் கொடுத்தோம். இது சவாலான நிலை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அழகாக சொன்னார், 2020ஆம் ஆண்டுக்குள்ளே நம்மளோட நாடு வல்லரசாகும்னு சொல்லி. ஆனால் அந்த கனவை இன்றைய இளைஞர்கள் அவருடன் சேர்த்து பேய்க்கரும்பிலே புதைத்து விட்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அந்த கனவை உயிர் தெழுப்புவோமா, இல்லை அது உறங்கிக் கொண்டே தான் இருக்குமா என்று. ஐயா மேலும் இந்த அவையில் சொன்னாங்க, எங்களுக்கு எங்களோட சுதந்திரம்னா என்னன்னு தெரியும், எங்களுக்கு எங்களோட சுயமரியாதைனா என்னன்னு தெரியும் அப்படின்னு எதிரணியிலேருந்து சொன்னாங்க. நான் ஒன்று கேட்டுக்கிறேன், இப்போ யாராவது ஒரு ஓட்டு போட போகிறீங்க, யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் பெரும்பாலான இளைஞர்கள் சொல்லுவாங்க, நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டேன்னு. நோட்டாக்கு எதுக்கு ஓட்டு போடுறீங்க? நோட்டாக்கு ஓட்டு போடுறதுக்கு போடாமே இருக்கலாமே. ஆனால் சொல்லுவீங்க, இது என்னோட சுதந்திரம், என்னோட ஓட்டுரிமை, போடலான்னு. யாராவது உங்களுடைய பிரச்சனையை கேட்கலன்னா நீங்கள் பிரச்சனையை சரி செய்கிற இடத்துல இருங்க. முதல்ல எஸ்கே சொல்லுவார், முதல்ல குணமாக சொல்லணும், அப்படி அவங்க கேட்கணும். அப்படி கேட்கலன்னா அந்த இடத்துல நம்ம போய் ஏதாவது செய்யணும். யாராவது கேட்கலன்னா நீங்கள் போய் செய்யுங்க. நீங்கள் எதுக்கு நாங்கள் செய்யலாம் தான் நினைக்கிறோம், அதுக்குள்ளே எங்களை செஞ்சிடறாங்க இல்லையா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஐயா. ஜனநாயக நாடுல பர்வீன் சுல்தான் அம்மா அழகாக சொல்லுவாங்க, முதுமை என்பது மை நிரம்பிய பேனா எழுத மை இல்லாத பேனா எழுத நிறைய இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இளமை என்பது மை நிரம்பிய பேனா எழுத முடியவில்லைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மாற்றி எழுதலாம். இளமை என்பது மை நிரம்பிய பேனா எழுத ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாளைய தலைமுறை நம்ம இன்னைக்கு என்ன எழுதுகிறோமோ அதுதான்னு சொல்கிறேன். எப்பொழுதுமே அடுத்த தலைமுறை நம்மை பார்த்து வழிநடக்க வேண்டும். காமராஜரை பார்த்து இன்று 100 பேர் சென்றால் நம் நாளைக்கு நம்மை பார்த்து ஒரு 100 பேர் வருவாங்கன்றத நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எதிர்கட்சியில் சொன்னாங்க, நிதிநிலை அறிக்கை சொல்லும் பொழுது எல்லாருமே இளைஞர்கள் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கொந்தளிக்கிறாங்க, எதில் கொந்தளிக்கிறாங்க? வெறும் இன்ஸ்டாகிராமில் தான் கொந்தளிக்கிறாங்க. ஏன் நேராக போங்க, அழகாக போய் அவங்ககிட்ட போராட்டம் பண்ணுங்க. இல்லையே, இன்ஸ்டாகிராமில் ஒரு வாட்டி போட்டுருவாங்க, இன்றைக்கி இது நடந்தது, இது எதிர்ப்பானது அப்படின்னு போட்டுருவாங்க. எதிர்ப்புன்னு போடுறீங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் பேசுகிறதே இல்லையே. பேசாதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் உங்களுக்கு எங்கேயாவது நியாயம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா போராடுங்க. போராடினால் உண்டு பொற்காலம். மேலும் எங்கள் காலேஜில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது. எப்பவுமே சொல்லுவாங்க, சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் இருக்கணும்னு. இங்கேயும் முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஆனால் இங்கே எங்கள் கல்லூரியில் அது கட்டுப்பாடாக இருக்கும். ஒரு பையன் காலேஜுக்கு வரலன்னா வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கேளுங்க, பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் போயிடும், உடனே ஸ்டூடெண்ட்டுக்கும் மெசேஜ் வந்துடும். அதனால தான் கட்டுப்பாடு இருந்தால் தான் எதுலையுமே முன்னேற முடியும். மேலும் அனைவரும் கட்டுப்பாடுடன் சுதந்திரத்தை உபயோகிங்கள், அப்பொழுது அது ஆரோக்கியமாக மாறும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிறைய ரொம்ப தைரியம் வேணும். உங்ககிட்டே வந்து நீங்கள் ஒருத்தனுமே சரியில்லடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேண்டாம். தம்பி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டார். இன்றைக்கி சமூக ஊடகங்களில் இன்றைக்கி இந்த டிபி வைக்கிற கல்ச்சர் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு தம்பி. முன்னாடிலாம் பார்த்தாக்க என்ன நடந்தாலும் கருப்பு கலர் ஒரு டிபி வச்சுருவாங்க. வாரத்தில் 3 நாள் கருப்பு டிபி வைப்பேன். எதுக்குடா நெட்டா தெரியல, கலை எல்லோரும் வச்சுருக்காங்க, நானும் வைக்கிறேன்டா. காரணம் தெரியாமல் ஸ்டேட்டஸ்லேயும் டிபிலையும் மட்டுமே தங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுருந்தா எப்படி முடியும்? ஜல்லிக்கட்டு மாதிரி இறங்கியான்னு தம்பி கூப்பிட்றேன். சரி, ஜல்லிக்கட்டு மாதிரி எல்லா போராட்டத்துக்கும் இறங்கிட முடியுமாங்கிற கேள்வி இங்கே எழும்புது இல்லையா? இதே 2024 மார்ச் 1 அகமதாபாத்தில் மார்ச் 1 ஒரு பெரிய தேசத்தை உழுக்குகிற சம்பவம் நடக்குது. ஃபெர்னாண்டா அப்படிங்கிற ஒரு ட்ராவலர்
அவங்களுடைய கணவரோட 62 நாடுகளை சுற்றி பிறகு 63வது நாடாக இந்தியாவுக்கு வர்றாங்க. இப்படி வருகிற போது அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு 7 அயோக்கியர்களால் அவங்க சீரழிக்கப்படுறாங்க. இப்போ அதை பற்றி அவங்க சமூக ஊடகத்தில் வெளியிடுறாங்க. நான் உட்பட நிறைய சமூக ஊடகத்தில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், சோஷியல் மீடியா யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. யாரும் தெருவில் இறங்கி போராடலை, யாரும் ஃபெர்னாண்டாவை போய் ஆஸ்பத்திரியெல்லாம் பார்க்கல. ஆனால் சமூக ஊடகம் முழுவதும் ஸ்டாண்ட் வித் ஃபெர்னாண்டா, ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டாங்கிற ஹேஷ்டேக்குகளை போட்டு தொடர்ந்து பேசிகிட்டே வரோம். ஒரு 4 நாள் கழித்து என்ன ஆகுது, அகமதாபாத்துடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அவர்கள் அந்த அகமதாபாத்துடைய செக்ரட்டரிக்கும் எஸ்பிக்கும் செய்தி அனுப்புகிறார். சமூக ஊடகம் முழுவதும் யாரோ ஒரு பெண்ணை பற்றி பேசியிருக்கு, வர்ற ஹியரிங்கில் எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு அவர் கேட்டார்னா, சமூக ஊடக போராட்டங்களும் இங்கே நீதியை பெற்று தந்து கொண்டு தான் இருக்கிறதுங்கிறதுல நீங்களாம் பெருமைப்படணும். ஆனால் அதை மட்டும்தான் செய்கிறாங்களாங்கிற கேள்வியை தம்பி நரேஷ் ரொம்ப அழுத்தமாக எடுத்து வச்சிருக்கிறார். இப்போ அவருக்கு பதில் சொல்லணும்ல, அவருக்கு பதில் சொல்வதற்கு தமிழ் இலக்கியத்துறையிலிருந்து மா ஈஸ்வரன், நல்ல கிளாப் கொடுக்கலாம் நீங்கள்லாம். ஏன்னா தம்பி ஒரு அழுத்தம் திருத்தமான மொழி நடையில் பேசுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய மொழி நடை. இன்றைக்கி என்ன கருத்துக்களை எடுத்து இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நரேஷ் ஏய் இவனை பார்த்தாலும் பப்ஜி விளாட்றீங்க, சாயங்காலம் ஆனாங்கிட்டு ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்கன்னு என்னென்னமோ சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்போ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம சார்பாக ஒரு ஆளை இறக்கியிருக்கோம். ஈஸ்வரன், வாழ்த்துக்கள். அண்ணன் தங்கைக்கு முத்தமிட்டால் பாசம் வேண்டி, காதலன் காதலிக்கு முத்தமிட்டால் காதலை வேண்டி, கணவன் மனைவிக்கு முத்தமிட்டால் மழலை வேண்டி, என் தமிழ் தாய் அன்னையை முத்தமிடுகிறேன், என் நாவல் தமிழ் தளர வேண்டி என்று சொல்லி, ஐயா முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துன்னு இன்னுமாயா நம்பிட்டு இருக்கீங்க நீங்களா? ஐயா முன்னோர் வகித்ததை பின்பற்றக்கூடிய மாணவர்கள் நாங்கள். தெரியுதியா? நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்துள்ளம் படைத்த பேராசை அனைவருக்கும் நன்றி கடந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, தீர்ப்பை எங்களுக்கே வழங்குவார் என்ற நம்பிக்கையில் என் பேச்சை நான் தொடங்குகிறேன். பேசுங்க எல்லாரும், இல்லை வந்தவரை தீர்ப்பை சொல்லுங்க, தீர்ப்பை நான் சொல்லிக்கிறேன். ஐயா நீங்கள் ஒரு நேர்மறை சிந்தனை கொண்ட நபர், எனவே நேர்மறை சிந்தனை கொண்டவருக்கு நீங்கள் தீர்ப்பை வழங்குவேன் நான் நம்புகிறேன். எமோஷனலாக அட்டாக் பண்ணுறாராம். சரி, இன்றைய தலைப்பு, இன்றைய இளைஞர்களுக்கான சுதந்திரம் ஆரோக்கியமானதா ஆபத்தானதா? அதையே பேக்கில் இருக்க போர்டை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன தயார் பண்ணிருக்காருன்னு தெரியல. இல்லையா, முன்னாடி பேச நரேஷ் அவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்து என்ன ரொம்ப குழப்பி விட்டு போயிட்டார். எப்படி பண்ணிடலாமாயா நீங்கள்? ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம் ஐயா, எங்க ஃபோனு யூஸ் பண்ணுறாரு, சவப்பெட்டின்றாரு, இது உங்களுக்கு வர இருங்க வந்து அவசகனாக பேசியிருக்காரு. சவப்பொட்டி, சுடுகாடு, ஏதோ தொடர் மழை தள்ள வர மாதிரி ஒரு நிறுத்தமே இல்லாமல் பேசியிருக்க. மாணவர்கள் கைத்தட்ட கூட இடம் கொடுக்கல அவர். இல்லை எங்களுக்கு மனசு வரலையா? ஏன்னா இல்லை எங்களுக்கு எகெயின் ஸ்டாண்ட் பாயிண்டாக பேசிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் அப்படி கைதட்டுவோம். சரி, சுதந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது ஐயா இன்றைய மாணவர்களுக்கு வளர்ச்சிக்கு அடிப்படையில் அவர்கள் வளர்வதற்கு சுதந்திரம் அடிப்படை ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாணவருடைய அறிவு சார்ந்த விஷயமாகட்டும், திறன் சார்ந்த விஷயமாகட்டும், மனோபாவம் சார்ந்த காரணமாகட்டும் அல்லது வளர்ச்சி ஆகட்டும், அதற்கு அடிப்படை பாதையை வகித்து கொடுப்பது இந்த சுதந்திரம் மட்டும்தான். ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் எடுத்துப்போமே, இல்லை ஒரு மகன் எடுத்துப்போம், ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே பொதுக்குழியில் தள்ளுற மாதிரி கல்யாணம் பண்ணி விட்டுருவா. அந்த பொண்ணு நினைச்சதை படிக்க முடியல, தள்ள மாட்டாங்களேன்னு எவ்வளவு பேர் தவிக்கிறாயின்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? பாரு, தவிக்க தள்ளி விட்டுருவா. நினைச்ச காரியத்தை படிக்க முடியாது. ஒரு பொண்ணு நினைச்சு ஏதாவது செய்யணும்னு நினைப்பா, ஆனால் முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாணவரும் தனக்கு பிடிச்ச துறையும், தனக்கு பிடிச்ச பெண் எந்த துறையில் படிக்கிறா என்று தெரிந்து கொண்டு அதே துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்றால், அந்த வகையில் இந்த சுதந்திரம் ஆரோக்கியமானதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படித்தாங்க சொல்லியிருக்காங்க. இருக்கட்டும் ஐயா. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மாணவனும் தனக்கு விருப்பமுள்ள ஒவ்வொரு படிப்பையும் படிப்பதற்கு இந்த சுதந்திரம் அடிப்படை காரணமாக இருக்க போது இது ஆரோக்கியம் தானே. இதே நரேஷ் அவர் கூறினார், எங்கள் அம்மா என்னை பிகாம் ஜென்ரல் சேரு சொன்னார்கள் ஈஸ்வரன், ஆனால் எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு கணிதவியல் படித்து கொண்டிருக்காரு. அப்போ அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு சுதந்திரம் தான் அங்கே கை கொடுத்தது. நன்றியை மறக்கக்கூடாது ஐயா. மேக்ஸ் படித்த சுதந்திரம் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டில்ல. அது மட்டும் இல்லை ஐயா, இன்னைக்கு எடுத்துக்காட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம செல்ல வேண்டாம். ஏதோ என்னுடைய வகுப்பை எடுத்துப்போமே, என் வகுப்பில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிரவீன் சித்திரவேல் என்கின்ற ஒரு மாணவன், ஏதோ ஒரு புட்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இன்றைக்கு ஒரு மாணவன்
பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் சென்று வெற்றி பெற முடியுது என்றால் அந்த வகையிலே அவருக்கு ஒரு சுதந்திரம் தானே அங்கே ஒரு ஆரோக்கியத்தையும் நல்லதொரு பாதையும் அமைத்து கொடுத்தது. வாழ்த்துக்கள். அந்த வகையில் தாஸ் வைஷ்ணவா கல்லூரிக்கு நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் இந்த நேரத்தில். ஏன்னா இளைஞர்களுடைய திறனை மேம்படுத்தி ஒலிம்பிக்கு அனுப்புகிற அளவுக்கு ஒருவனை இந்த கல்லூரி தயார் செய்ய முடியும் என்றால் அதற்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு ஐஐடியிலும் உலகம் முழுக்கம் பயணிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கல்வியில் கிடைக்கப்பட்ட சுதந்திரம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லையா, மனோபாவம் என்று சொன்னோம்னா அந்த காலத்தில் ஒரு ஆண் ஒரு பொம்பளையை பார்த்தா போதும், ஏய் கீழே கொண்டு நடடா. ஒரு பெண்ணு சொல்லவே வேண்டாம், வீட்டிலேயே அடைக்கப்பட்டிருப்பா. அந்த அனுபவத்தெல்லாம் பெற்று வந்தவரும் நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சந்ததிகள். ஆனால் எனக்கு அப்படி இல்லை ஐயா, மன கஷ்டமா வாங்க நாங்கள் இருக்கோம். என்னையா சொல்ற ஐயா நீங்கள் யாரை கூப்பிடுற, எங்கே இருந்து கூப்பிடுற, தெளிவு மன கஷ்டமா வாங்க நான் இருக்கோம்னா என்ன நினைக்கிறேன் நாங்கள். ஐயா சக மனிதன் ஒரு நண்பன் ஐயா, நல்ல நண்பன் கிட்ட சொல்ல முடியல. பழைய என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, சொல்லி 2 நிமிஷத்தில் 2 ஊருக்கு பரப்பி விட்டுறான். ஆனால் ஒரு தோழி எடுத்துக்கொள்ளுங்க, வீரபாகு ஒரு தாயாகவும் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு தோழியை கிட்ட நம்ம பகிர்ந்து நம்மளோட கஷ்டத்தை சொல்ல முடியுது. அதற்கு எது கொடுத்தது? இந்த சுதந்திரம் தானே. ஆசிரியர்கள்ட்ட போய் உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்றீங்க. முடியல ஐயா, முடிய மாட்டுது. இதெல்லாம் அனுபவித்து வந்திருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் இன்றைக்கு சுதந்திரத்தோடு எந்த ஒரு மன ரீதியாக பாதிக்கப்படாமல் ஆணுக்கு பெண் சரிநிக சமம் என்று பழகிறார்கள் என்றால் அதற்கு இந்த சுதந்திரம் ஒரு ஆரோக்கியமான வகையில் தானே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லையா, இன்னைக்கு இத்தனை பெண்கள் உட்கார்ந்துட்டு இருக்கா, ஏன் எதிரானி இருக்கக்கூடிய ஒரு மணிமொழி ஒரு பெண்ணு தான். எந்த விதத்தில் சுதந்திரம் ஆபத்து எனக்கு பேச வராங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ஐயா. ஒரு பேசும்போது புரியும், தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் அந்த காலகட்டத்தில் ஏட்டை தொடுவதும் தீட்டென்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தோம் என்கின்ற நிலை மாறி படைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த வகையில் சுதந்திரம் ஒரு ஆரோக்கியமான பாதையை தானே அமைத்து கொண்டிருக்கிறது. அது எந்த வகையில் ஆபத்தாக அமைத்து கொண்டிருக்கிறது? ஏதோ 2-3 பேர் செஞ்ச ஒரு செயலுக்காக ஒட்டுமொத்த கூட்டத்தை தாக்குறார்கள் என்றால் அது எந்த விதத்தில் நியாயமாக முடியும்? 2-3 பேர் செஞ்சதுக்கு எப்படி எல்லாரும் அட்டாக் பண்ணுவீங்க நீங்கள்? அடுத்து கருத்து சுதந்திரம் ஐயா. அந்த காலத்துலாம் நீங்கள் நினச்சதை சொன்னோன்னா ஒன்று தலை வெட்டி போட, ஒன்று உயிர் போயிடும். ஆனால் அந்த காலகட்டத்தில் கலிலியோ என்பவர் இந்த சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் நடுவே நின்று செயல்படும் என்று சொல்லும் பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். உண்மையை சொன்னதுக்கு ஊரே கூடி அடிச்சிருக்காங்க ஒரு ஆளை. அது மட்டும் இல்லாமல் எலியா வங்கோய் என்கின்ற ஒருவர் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய கருப்பினத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி கற்று எழுந்தபோது அவர் தூக்கிலிடப்பட்டார். இப்படியாக இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கும் பொழுது அங்கு சுதந்திரம் செயல்படவில்லை, அங்கு ஆபத்தாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் தங்களால் போராட்ட களத்தில் ஈடுபட முடியாவிட்டாலும் சொன்னாரே, இன்றைக்கு யார் போராட போய் நேரடியாக பார்க்குறீங்க, இங்கேருந்து எல்லாம் மீம்ஸ் போட்டுட்ருக்கா. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னால் போராட முடியவில்லை விட்டாலும் தன்னுடைய போராட்டத்தை இந்த சமூக வலைத்தளம் மூலியமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய ஒவ்வொரு இளைஞர்களுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரப்பி விடுங்கயா, கொரோனா மாதிரி பேச. இன்றைக்கு வயநாடு நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சீரழிவினை இந்த உலகம் முழுக்கம் தெரியப்படுத்துகிறேன்னா இந்த சமூக வலைத்தளம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, உதவி செய்ய இராணுவம் பத்தலை ஐயா. ஆனால் நம்மளுடைய மனிதர்கள், நம்மளுடைய இளைஞர்கள் செய்த அந்த ஃபார்வர்ட்னால எத்தனையோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் வயநாடுக்கு பொறுப்பப்பட்டு தன்னால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சான்னா வயநாடு இருக்கனால இந்த சமூக ஊடகம் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை வழங்கி கொண்டிருக்கு நாம் புரிந்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று எதற்கெடுத்தாலும் போராட்டம் பண்ணுறார்கள். சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறா என்று சொல்கிறார்களே, எந்த விதத்தில் நாம் மிஸ்யூஸ் பண்ணுறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நரேஷ் அவர்கள் சொன்னார், இன்றைக்கு பெற்றோர்கள் சரியில்லை, பிள்ளைகள் கேட்ட ஃபோனை உடனே வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் என்று. ஆனால் பாவம், அவர் கூட இன்றைக்கு பட்டிமன்றத்துக்கு நேற்று ஃபோனை யூஸ் பண்ணி தான் பாயிண்ட் எடுத்தார் என்பதை இங்கே கருத்தை நான் இங்கே முன்வைத்துக் கொள்கிறேன். அப்போ அந்த விதத்தில் இன்றைக்கு பட்டிமன்றம் பேசுவதற்கு அவருக்கு ஆரோக்கியமானதாக அமைந்தது அல்லவா இந்த சுதந்திரம், இந்த ஃபோனும்? எந்த விதத்திலையா அவர் அப்படி பேசலாம்? அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இளமை என்பது மை நிறைந்த பேனா எழுத தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு நான் இதை மாற்றி அமைக்கிறேன், இளமை என்பது மை நிறைந்த பேனா எழுதி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார். அவர் கருத்துக்கே நான் உடன்படுகிறேன். இளமை என்பது மை நிறைந்த பேனா நாங்கள் இன்றைக்கு எழுதி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுவோமானால்
அந்த எழுதி கொண்டு இருப்பதற்கு அடிப்படையாக பாதை அமைத்தது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய சுதந்திரம் இல்லைவென்றால் இன்றைக்கு நம்மால் கல்வியிலும் விஞ்ஞானத்திலும் காலடி பதித்து வைத்திருக்க முடியுமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறுதியாக ஒன்று நான் சொல்கிறேன் ஐயா. சொல்லுங்க. நேர்மறை ஆளரிடமும் எதிர்மறை ஆளரிடமும் ரோஜா ஏன் சிவப்பாக இருக்கிற என்று கேட்டார்களாம். அதற்கு அவர்களைப் போல எப்போதும் எதிர்மறை நபர் சொன்னாராம், ரோஜா முட்கள் நடுவில் வருது அல்லவா, அப்போ அந்த முட்கள் குத்தி குத்தி ரத்தம் சிவந்து ரோஜா சிவப்பாக ஆறிவிட்டு சொன்னாராம். அதற்கு உங்களைப் போலவும் எங்களைப் போலவும் என்ன விட்டுருங்க, உங்களை மட்டும் வச்சு நேர்மறை சிந்தனை உள்ள ஆள் சொன்னாராம், அதோடா முட்டாளே, இத்தனை முட்கள் நடுவிலும் கடவுள் என்ன யாரை சொன்னீங்க ஐயா? எதிர்மறை ஆட்கள் சொன்னங்க ஐயா. நான் நடுவில் இருக்கையா பார்த்து பேச ஐயா. ஒரு ஃப்ளோவில் போகும்போது குறுக்கிடாதீங்க ஐயா. ஃப்ளோவில் கெட்ட வார்த்தையில் அவருங்கிறதுல என்கிட்ட வேலைக்கு ஆகாது. பிச்சு விட பிச்சு. எனவே இத்தனை முட்கள் நடுவிலும் கடவுள் என்னை இத்தனை அழகாக படைத்திருக்கிறான் என்று எண்ணி ரோஜா சிரித்து சிரித்து கன்னம் சிவந்து சிவப்பாக மாறிவிட்டு என்று சொன்னாராம். எனவே கத்தி ஒன்றுதான், ரோஜா ஒன்றுதான், பார்க்கின்ற கண்ணோட்டம் வேறு. உங்கள் கண்ணில் குறையும் உங்கள் கண்ணீர் பழியை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற இந்த இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சுதந்திரத்தை தவறாக பெற்று எங்கள் மேல் பழைய சுகத்தர் எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. எனவே எங்கள் பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்கு நல்லதொரு பதில் அடியையும் கொடுத்து எங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்கும்படியாக கேட்டுக்கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஈஸ்வரன் ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். சுதந்திரம் இல்லைன்னா நாங்களாம் இன்னைக்கு இப்படி இருக்க முடியுமா? நான்லாம் நடுவர்னு சொல்லி இவ்வளோ பேரை ஏமாற்றி உட்காந்துருக்கேன்னா அப்போ இந்த சுதந்திரம்லாம் ரொம்ப சாதாரணதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கார். தப்பாக பார்க்குறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அதே தான் சொன்னார், தப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு. அதனால் 2 பேர் பார்க்குற தப்பாக பார்க்குறீங்க பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னும் 3 பேர் பேசணும், நேரம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உடனே இந்த பக்கம் இருந்து மணிமொழி. ஆமாம், நாங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மேடைகளில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எல்லா செட்லேயும் துருன்னு இருப்பார் கண்ணியப்பண்ண. என்கிட்ட சொன்னார், தம்பி என் பொண்ணும் பேச்சாளர் அப்படின்னு சொன்னார். என் பொண்ணும் பேச்சாளர் இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுக்கு முயற்சி பண்ணா, ஆனால் அவளால் வர முடியலை, நானும் அதுக்காக எந்த சிபாரிசும் பண்ண இறங்கலை அப்படின்னு அண்ணே சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி நிறையா போட்டிகளில் பரிசு வாங்குறாப்பா அப்படின்னு அவர் சொன்னார். தொடர்ந்து பேச சொல்லுங்கண்ணே, நிச்சயம் பெரிய உயரத்தில் உங்கள் பொண்ணை ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பெரிய உயரத்தின் முதல் படியாக டிஜி வைஷ்ணவ் கல்லூரியின் மேடை அமைந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. வாங்கம்மா, பேசுங்கம்மா. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன், தாயே தமிழே உனக்கு முதல் வணக்கம். 78வது சுதந்திர விழாவை முன்னிட்டு இந்த அற்புதமானதொரு பட்டிமண்டபத்தை ஏற்படுத்தி கொடுத்த கல்லூரி முதல்வர், செயலர் அத்துணை பேருக்கும் மறுவணக்கம். கட்டுப்பாடு நிறைந்த சுதந்திரத்தால் நம்மை விட்டு விட்டு பிடித்து காக்கும் விலாசமான மனம் படைத்த மதிப்புமிகு பேராசிரியர்களுக்கும், என்னதான் விட்டு விட்டு பிடிச்சாலும் நாங்கள் எட்டி ஓட மட்டுமே நினைப்போம் என்கின்ற மாடர்ன் 2K கிட்ஸ் தோழமைகளுக்கும், சட்டியாக நிரம்ப வடை சுட்டுட்ருக்கிற நம்புற மாதிரியே கதை சொல்கிற எதிரணியினருக்கும், பட்டுன்னு தான் சொல்கிற உண்மையான செய்திகளை வெளிப்படையாக பதிவு செய்கிற எம்மணியினருக்கும், இப்படி அரங்கில் இருக்கும் அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை கூறி தலைப்பினுள் செல்கிறேன். வணக்கம் சகோதரர்களே. இன்றைக்கான பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய இளைஞர்களுக்கான சுதந்திரம் ஆரோக்கியமானதா ஆபத்தானதா? கயல்விழி அக்கா அழகாக எடுத்து வச்சாங்க. அரிசின்னு இருந்தால் அதில் 4 கல் இருக்க தானே செய்யும். பாவம் ரேஷன் கடையில் அரிசி வாங்குவாங்க போல். ரேஷன் கடையில் அரிசி வாங்கினா உங்களுக்கு அவ்வளோ இழிவாக போச்சா? நாங்களாம் அதை வாய்த்தா சாப்பிட்டுலாமா நீங்கள் உட்காந்துருக்கோம் பாருங்க. இவரெல்லாம் பக்கத்துட்டு அரிசியை சேர்த்து சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. இளைஞர்களே, அது அல்ல முக்கியம். அரிசியையும் கல்லையும் பிரிக்காமல் பெற்றோர்கள் என்கின்ற உலகில் சேர்த்து நாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவங்களுடைய கண்ணீர்களை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏமா உங்கள் வீட்டில் ஆர்வம் வாட்டு வருது இல்லையா பெற்றோருடைய கண்ணீரப்பு? அதே போல் பைக்கில் பின்னாடி தலை ஃபோட்டோ ஓட்டுறோம், முன்னாடி அப்துல் கலாம் ஐயாவோட ஃபோட்டோ ஓட்டுன்னு சொன்னாங்க. தவறு இல்லை, அது உங்களுடைய சுதந்திரம். ஆனால் KTM பைக்கில் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்
தலையை இழக்கிறீர்களே, உங்கள் தலையை இழக்கிறீர்களே, அதுதான் தவறு என்று நான் சொல்கிறேன். ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கய்யா. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த இந்தியாவை மாற்றி காண்பிக்கிறேன் என்று. அத்தகைய இளைஞர்களே, உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் ஆரோக்கியமான சுதந்திரம்னு பேசிட்டு இருக்காங்க. எது உண்மையில் ஆரோக்கியமான சுதந்திரம்? பதில் சொல்லுங்க. அதை சொல்றதுதாம்மா உங்களை கூட்டியாந்துருக்கான். நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்றேன்னா, மனமும் உடலும் நன்முறையில் இருந்தால் அதுதான் ஆரோக்கியமான சுதந்திரம் இல்லையா? இன்றைய இளைஞர்களான நம்மிடத்தில் அது இருக்கான்னு ஒரு கேள்வியை வச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ரூபன் என்கின்ற எழுத்தாளர் விகடனில் எழுதுறாரு. அவருக்கு ஒரு சுரேஷ் என்கின்ற எனக்கு நண்பன் இருந்தான். நானும் அவனும் 5ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தோம். பின்பு வேறொரு பள்ளிகளுக்கு சென்று விட்டோம். அவனுக்கு ஏக்கம், கவலை என்றால் என்ன என்று தெரியாமலே ஒரே ஒரு பிள்ளையாக வளர்ந்தான் வீட்டில். நீதிமன்றத்தில் அவனை நான் பார்க்கும் பொழுது பல வருடங்கள் கழித்து கையில் விலங்குடன் நின்று கொண்டிருந்தான். மிகுந்த வருத்தத்தை அளித்தது. ஏன் என்று நான் கேட்டதற்கு அவன் ஒரு பார்வை, ஏதோ சாதித்தது போல ஒரு பார்வை பார்த்தானாம். தாயிடம் நான் கேட்டேன், அவன் தாயிடம், ஏன் இந்த நிலை என்று. செல்லம் கொடுத்துட்டு என் பிள்ளையை கெடுத்துட்டேன். என்னைக்கு அவன் 10 ரூபாயை எடுத்தானோ அதை நான் விட்டு இப்போது கல்லூரிகளில் திருட ஆரம்பித்தான். இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திருடனாக இருக்கான ஒரு உண்மை செய்தி அவர் பதிவிடுறார். பெற்றோர்களுடைய செல்லம் இன்று எப்படி இருக்குது? 2K கிட்ஸ் பேரண்ட்ஸ் எந்த அளவு செல்லம் கொடுக்குறாங்க? சும்மா எங்களை திட்டுங்கம்மா, உங்கள் வீட்டில் இருக்க ஆளுகள்லாம் நீங்கள் திட்டக்கூடாது. ஒரு அளவு தான் நாங்கள் பொறுமையாக இருப்போம். ஆரோக்கியமான சுதந்திரத்தை தருகிறோம் என்கின்ற பெயரில் பல அயோக்கியர்களை உருவாக்குகிறார்கள் நடுவர் அவர்களே. நம்ம காலேஜில் இல்லை, வெளியே நடக்குது அதெல்லாம். எனவே இளைஞர்களே, கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடுகளும் வீண் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களை செல்லத்தால முதல்ல ஒரு திருடனாராம், இல்லைன்னா ஒரு கொலைகாரனாராம். அடுத்தது 2வது நிலையில் தன்னைத்தானே அழித்து கொள்கின்ற ஒரு முடிவுக்கு வரான், தற்கொலை. உலகத்தில் 40 வினாடிகளுக்கு ஒரு இளைஞன் தற்கொலை செய்து இறந்து கொண்டிருக்கிறான். 30 வினாடிகளுக்கு ஒரு இளைஞன் தற்கொலை செய்ய முயற்சிக்கிறான் என்று தகவல் இருக்கிறது நடுவர் அவர்களே. என்னுடைய பக்கத்து தெருவில் ஒரு அக்கா செல்லம் கொடுத்து அவர்களுக்கென ஒரு தனி அறையை ஒதுக்கி வாழ வைத்தார்கள். 6 மணி நேரம் ஆச்சு அந்த அக்கா இறந்து. வீட்டிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள், ஆனால் தெரியவில்லை. காரணம், ஏதோ ஒரு கோபத்தில் பெண் உள்ள இருக்கா. இப்படியே பெற்றோர்களின் செல்லத்தால் எத்தனையோ பிள்ளைகள் இன்று தங்கள் வாழ்க்கையின் முடிவை தானாக ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இதுதான் ஆரோக்கியமான சுதந்திரமா என்று நான் கேள்வி கேட்கிறேன். கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக திருவொற்றியூரில் ஒரு இளைஞன் பைக்கில் வேகமாக போய் விபத்துக்கு உள்ளாயிருக்காரு. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். போன மாதம் அதே இளைஞன் KTM பைக் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு 140 கிலோமீட்டருக்கு ஸ்பீடில் வேகமாக போய் இன்னைக்கு இறந்துருக்காரு. கோமாலிருந்து மீண்டும் போய் விழுந்திருக்காரு. அட பாவி. உண்மை. அதாவது இந்த இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே, பைக் ஓட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பான், பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில் இருப்பான். பரந்த பார்வையை நாங்கள் ஏற்படுத்துகிறோம்மா. இளைஞர்களே, அது தவறல்ல. உங்களுக்கான உரிமை, உங்களுக்கான ஆரோக்கியமான சுதந்திரம் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, அது உங்களை மட்டும் பாதிப்பதல்ல, உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களை சுற்றி இருக்கும் சுற்றத்தார்களையும் பாதிக்கிறது. நீங்கள் மட்டும் விழுந்தா பரவாயில்ல, 4 பேரை தள்ளி விட்டுட்டு சேர்ந்து விழுந்துறீங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. உண்மைதான் நடுவர்களே. அந்த இளைஞனுடைய பெற்றோர் தினக்கூலி வாங்குவார். 1 லட்சம் காசு கொடுத்து கடன் வாங்கி அந்த பையனுக்கு அந்த பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவன் உயிரும் இல்லை, அந்த கடன் மட்டுமே இருக்கிறது. படியில் பயணம் நொடியில் மரணம் என்று நாம் தினமும் சொல்லி கொண்டிருந்தாலும் எத்தனையோ இளைஞர்கள் பேருந்தில் தூங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. பேருந்தில் தூங்கினா பரவாயில்லையா, ட்ரெயினில் தூங்கிட்டு போகிறாயா? நமக்கு பார்க்கும்போது கொலை ஆடுதாம சறுக்கிக்கிட்டே போகிறான். என்னைக்கு சறுக்க போகிறான்னு நமக்கு பதவிக்குது.
நடுவர் ஐயா, போன வாரம் பேருந்தில் வந்து ஒரு இளைஞன் வந்து இருக்கையில் உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்துருன்னு சொல்கிறாங்க, அந்த இளைஞன் எழுந்துக்கல. மிகுந்த கூட்டமாக இருக்குது அந்த பேருந்து. ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் எந்திரிக்காமல் இருந்தாரா? கோயம்பேடு வந்தால் தான் நான் எழுந்திருப்பேன்னு சொல்கிறாரு. என்னம்மா அவர் ஸ்டாப் வந்துச்சுன்னா தானே எந்திரிக்க முடியும், அதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறதா என்னம்மா அநியாயம்? ஆனால் அது உண்மையிலேயே வருத்தத்துக்குறி உள்ளான காரணம் என்ன தெரியுமானா, அது வந்து கண்டக்டரோட சீட்டு. அட பாவி, சரி அவர் டிக்கெட் கொடுத்து பிஸியாக இருந்திருப்பார், ஃப்ரீயாக இருக்கேன்னு உட்காந்துருப்பேன். சிரிப்பதற்கான விஷயம் இல்லை இளைஞர்களே, அந்த மாணவர் அரை போதையில் இருந்திருக்கார். நாம் எந்த இருக்கையில் இருக்கிறோம் என்பது தெரியாமல் இது என்னுடைய சுதந்திரம், நான் எப்படி வேணால் எந்த இருக்கையில் வேணால் உட்காருவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 ஸ்டாப்பிங் அந்த கண்டக்டர் நின்றுட்டே வந்தார். கண்டக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லை அவருக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறீங்களே அதனால கேட்டேன். கண்டக்டர் பாவந்தாயா? உண்மையாக ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கால்வாசிக்கு மேலான இளைஞர்கள் ஏதோ ஒரு போதையில் நடமாடிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. இல்லை தெளிவாக தானே இருக்கீங்க? கைதட்டி ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். பாருங்க எல்லாத்தையும் தெளிவாக இருக்காங்க. அவங்களுடைய பயணம் மட்டும் நான் தவறு சொல்ல, அவங்க உட்கொள்கின்ற உணவு, மது எல்லாமே. சென்னையில் என்னமோ நாங்கள் வாட்டர் பாட்டில் தண்ணிக்கு பதில் டெய்லி தண்ணியை கலந்து கொண்டாடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கள் காலேஜில் நாங்கள் நல்ல பசங்கம்மா, நீங்கள் வெளியாளர்களை பற்றி பேசிட்டீங்க என்னப்பா? தினமும் 1000க்கும் மேற்பட்ட நைட்ஸ் கிளப்புகள் சென்னையில் நடந்துட்டு இருக்குன்னு தகவல் சொல்கிறாங்க. ஏன் நடந்துக்கிட்டே இருக்குல்ல? எங்களுக்கு தெரியாது, நம்ம போனால் தெரியுமில்லப்பா. நமக்கு நாங்கள் நைட்டில் தூக்கிடுவோம். இதை விட கொடுமை என்னன்னா, கொரோனாவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மது போதைக்கும் புகை பிடித்தலுக்கும் அடிமையானதுனால தான் அவங்க பாதிச்சிருக்காங்க. கோவிட்ல கடையை திறக்கலையே, எங்கே வாங்கியிருப்பாங்க? இந்த கியூலேருந்து வாங்கினாங்களா அவங்க. எனவே நம்ம உணவு முறை எப்படி இருக்குன்னு தெய்வப்புலவர் சொல்கிறார். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குன்னு சொல்கிறார். நம்ம இன்றைக்கி சாப்பிட்றதெல்லாம் ரசம்ன்ற பேரில் கையை விட்டு கலக்கி ஊற்றுறது தான் பானிபூரி. மாறுபாடு இல்லாத கையை விட்டு கலக்கினால் பரவாயில்ல, கையை வேற எங்கேயோ இருந்துலாம் இருக்கிறாங்க, அதைத்தான் ருசிச்சு சாப்பிட்றாங்க. அதையும் ஒருத்தர் பானிபூரி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு விஜய் டிவிலலாம் பேசினார். பக்கத்தில் இருக்காரு, நேரம் பாருங்க, நல்லா பேசியிருக்காரு. எனவே இளைஞர்களே, உண்மையான சுதந்திரம் என்பது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் மட்டும் சொல்லலை, பட்டினத்தார் சொல்கிறார், ஆளோ வளரணும் அறிவோ வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. எனவே வளர்ந்து வரும் இளைஞர்களே, உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளுங்கள், ஆபத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பட்டினத்தார் வள்ளுவர்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறாங்க. மணிமொழி, இப்போ தான் நம்ம இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்படுகிறோம் அப்படின்னு பட்டிமன்றம் பேசுகிற கவிதா ஜவஹர் அக்கா இதை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், யாரும் டக்குன்னு மறந்துட்டேன். குழந்தை தற்கொலை என்கிற வார்த்தையே இப்போது தான் நம்ம கேள்விப்படுறோம், சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி தற்கொலை கேள்விப்பட்டிருக்கோம், குழந்தை தற்கொலைங்கிற வார்த்தை இன்றைக்கி தானே பெருகி இருக்குது. அப்போ அது காரணம் என்னன்னா, குழந்தைகளுக்கு தனியறை, அவங்களுக்கு கொடுக்குற கூடுதல் சுதந்திரம், அவங்களுக்கு கொடுக்குற, ஏன்னா எதுக்கு லப்பர் வாங்கி கொடுக்கலன்னு ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணிச்சா, அம்மா மேகி வாங்கி கொடுக்கலன்னு ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறான், முடிய வெட்டுறான்னா முடிச்சுக்கிறான், எதுக்கு பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேது. ஏன்னா இப்போ அடித்தது திட்டதுக்கெலாம் செத்து இருக்கணும்னா நான்லாம் என் வாழ்க்கையில் பல லட்சம் வாட்டி செத்து இருக்கணும். நம்மளாம் தலையில் தொங்க விட்டு உரிச்சு உப்பை தடவி இருக்காங்க, நம்ம அதில் இருந்தால் மீண்டு வந்து இன்றைக்கி இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். ஆனால் இதற்கு காரணமும் சுதந்திரம் தானோ அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ரெண்டாவது, குடும்ப பொறுப்பை உணராத இளைஞர்கள் இருக்கிறாங்களோ. இந்த மாணவர்களில் யாரெல்லாம் பார்ட் டைம் ஜாப் போகிறீங்க, யாராவது இருந்தால் கை தூக்குங்க. பகுதி நேர வேலை, நல்ல கிளாப் பண்ணுங்க. அந்த பசங்களுக்கு நல்ல கிளாப் பண்ணுங்க, நல்ல கிளாப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஒரே ஒரு பொண்ணு எந்திரிச்சு நில்லுமா, நல்லா கை தட்டுங்க அந்த பிள்ளைக்கு, உட்காருங்கம்மா. வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரல, நம்ம இந்த இளைஞர்களும் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இதுக்கு மத்தியில் குடும்ப சுமையை உணராமல் எனக்கு இது வேணும்னு அடம் பிடிக்கிறான்ல. 3 லட்ச ரூபாய்க்கு பைக்கை வாங்கி முட்டுச்சந்திரம் விழுந்து அவன் செத்து போனான், கடன் நிற்குதே.
அவனும் போய் இப்போ அவன் செத்து போனாங்கிற கடங்காரன் வீட்டு வாசல் வராமல் இருப்பானா? எவ்வளோ பெரிய கொடுமை இதுங்கிற கேள்வியை ரொம்ப அழுத்தமாக கேட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அந்த மேடை ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதானே? இது வரைக்கும் போர் அடிக்கலை. ஏன்னா உங்களுடைய உற்சாகம் அதோடைய பதிலாக நினைக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. டிஜி வைஷ்ணவ் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல கைதட்டலை கொடுக்கணும். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. எல்லாரும் சிறப்பாக பேசியிருக்காங்க. அது உங்களுடைய கைதட்டல்கள்னால சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் ஆளுகளை நாங்கள் இறக்க வேண்டிய நேரம். திருவையாறில் பிறந்து தஞ்சாவூரில் பயின்று இன்றைக்கி பல்வேறு தமிழ் மேடைகளில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் எப்போதும் ஏன் வியக்கிறது, ஏன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்கள வம்படியாக பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன்னா, பேச்சாளர்கள் பல விதம் தம்பி. பணத்துக்காக சில பேர் பேசுகிறது உண்டு, புகழுக்காக சில பேர் பேசுகிறது உண்டு. ஆனால் என் கருத்தை இந்த சமூகத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிற ஒருத்தரை நான் சமீப காலத்தில் பார்த்து வியந்திருக்கிறேன்னா அது அக்ஷயா அவர்கள் தான். நமக்காக திருவையாறிலிருந்து கிளம்பி உங்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிய வைப்பதற்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற அக்ஷயா அவர்களை தாழ்மையோடும் அன்போடும் வரவேற்கிறேன். உங்கள் கைதட்டுகளோடு. நாங்கள் தமிழ் மாணவர்கள், தமிழ்நாட்டின் உயிர் ஆனவர்கள். தமிழினம் அமைதி கொண்டிருந்தால் ஏடுகள் தூக்கி படிப்போம். எங்கள் தமிழர் வாழ்வில் பகைவர் நுழைந்தால் எரிமலையாகி வெடிப்போம் என்ற பாவலரேருவின் வரிகளை முன்வைத்து வெடிச்சிருக்கணுமே நேரம். நீங்களாம் அவ்வளவு டிலே பண்ணுறீங்களே. வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்கிற பொன்மொழிக்கேற்ப. பொருள்னா பேமெண்ட் தானே, சும்மா ஞாபகப்படுத்தி. எதிரணியின் தாக்கம் அப்படிதான் பேசுவார் கொஞ்ச நேரத்துக்கு. வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதற்கு இணங்க வாழ்க்கைக்கு பொருளை பெற்றுத்தரக்கூடிய வணிகவியல் துறையும், வாழ்க்கைக்கான வாழ்வதற்கான பொருளை கற்றுத்தரக்கூடிய தமிழ் துறையும் சேர்ந்து நடத்துகிற இவ்விழாவிலே இன்றைய இளம் தலைமுறை பேச்சாளர்களின் இதயத்தை ஆட்கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய பேரன்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் சத்தியமாக சொல்லி கொடுத்து கூட்டு வரல தம்பி, அவங்களா ஒரு அன்பின் அடிப்படையில் சொல்கிறாங்க. எதிரணியில் இருக்கிற என் மதிப்பிற்குரிய அண்ணன் நாகமுத்து பாண்டியன் அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கிற எதிர்கால பேச்சு தலைமுறையின் நம்பிக்கைகளுக்கும், அரங்கம் அமர்ந்திருக்கும் என் அன்பு நிறை உறவுகளுக்கும், கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய இளைஞர்களின் சுதந்திரம் ஆரோக்கியமானதா ஆபத்தானதான்னு கேள்வி. ஃபஸ்ட்டு எங்கள் தங்கை கயல்விழி அவர்கள் ரொம்ப அழகாக நிதானமாக பதட்டமே இல்லாமல், ஏன்னா உண்மையை பேசுகிறாங்க இல்லையா, ஸோ பதட்டமே இல்லாமல் பேசிட்டு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தாமா அது தீர்ப்புக்கு பிறகு சொல்லுவோம். ஆமாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு மைக்கு கொடுக்கக்கூடாது, தீர்ப்பு கடைசியாக வச்சுருக்கான். நாங்கள் எவ்வளோ விவரமான ஆளுங்க. அவங்க எவ்வளோ அழகாக, எப்படி சொல்கிறது, அரிசியில் கல் இருக்கும் சமையலும் பேசுகிறாங்க, ஒலிம்பிக்கில் வென்ற சாதனையாளர்களும் பேசுகிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சமையலை பேசக்கூடாதுமா, செய்யணும். வீட்டில் செய்வோம், இங்கே பேசுவோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்தது நரேஷ் வந்தார் எதிரணியிலிருந்து. கையில் பணம் கொடுக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்டில் போடுறாங்க. கையில் கொடுத்தா தொலைச்சிடுறீங்க தம்பி, அதனால் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அவருக்கு என்ன வருத்தம்னா, எதிரணியில் இருக்கிற ஈஸ்வர் மட்டும் தன்னுடைய கஷ்டத்தை தன்னோட தோழியோடு பகிர்ந்து கொள்கிறார்களே, நமக்கு தோழியும் இல்லை, கஷ்டம் மட்டும் இருக்கேங்கிறது தான் அவருடைய வருத்தம். எமோஷனல் டேமேஜ். நரேஷ், நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. நரேஷ் அவர்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்க, போதை பொருள் பிரச்சனை இல்லை, ஃபோன் பிரச்சனை இல்லை, ஆனால் அதை ஆணுக்கு நிகராக பெண்களும் பயன்படுத்துகிறாங்களேங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அன்பு தம்பி அவர்களே, ஆண் பிள்ளைகளுக்கு எதிராக இன்னைக்கு பெண் பொருள்கள் போதை மட்டும்தான் செய்கிறாங்களா? போதை பழக்கங்களுக்கு மட்டும்தான் ஆட்கெட்டு கிடக்கிறார்களா? இராணுவ பணி செய்கிறார்கள். ஆணுக்கு நிகராக பெண்கள் இன்றைக்கு இராணுவ பணி செய்கிறார்கள். விமானம் ஓட்டுகிறாங்க, தாய் தந்தையரை வைத்து காப்பாற்றுகிறார்கள். இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அந்த நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டார். ஒரு சார் பக்கமே பேசக்கூடாது இல்லைங்களா? மணிமொழி அவர்கள் வந்தாங்க. இன்றைக்கி தற்கொலை அதிகமாயிருச்சு. எதனால? சுதந்திரத்தினால தற்கொலை அதிகமாகல, சுதந்திரம் கிடைக்காததுனால டிப்ரெஷனில் தற்கொலை அதிகமாகுதுங்கிறது தான் உண்மை. ட்ரெயினில் தொங்கிக்கிட்டே வரான் அப்படின்னாங்க.
நான் தான் சொன்னேன். நடுவர் அவர்கள் சொன்னார், யாராக இருந்தாலும் குற்றத்தை நம்ம சொல்லணும் இல்லையா? ட்ரெயினில் தொங்கிட்டே வரான், எதுக்கு நேரமாக வந்து கல்லூரிக்கு வரணுங்கிற அக்கறை. தொங்கிக்கிட்டே வந்தா தான் கல்லூரிக்கு வர முடியுமா? உள்ள உட்காந்து வந்தா வர முடியாதா? இடம் கிடைக்கலனாலும் ஏறி தொங்கிக்கிட்டே வந்தாவது கல்லூரிக்கு கரெக்டான சமயத்தில் வரணுங்கிற அக்கறையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே. அப்புறம் கண்டக்டர் சீட்டு மாறிடுச்சாம். சுதந்திரம் இருக்கிறதுனால கண்டக்டர் சீட்டு கிடைக்கல. இன்றைய இளைஞர்களுக்கு சுதந்திரம் மட்டும் இல்லை என்றால் கட்சி சீட்டே இங்கே கிடைக்காது. அதை மறந்துடாதீங்க. கண்டக்டர் சீட்டு விஷயம் இல்லை. அங்கேயாவது தெளிவாக போய் உட்காருவீங்களா இல்லை கண்ட்ரைட் சீட்டில் உட்காந்த மாதிரி தான் உட்காருவீங்களாங்கிறது அவங்க கேட்குறாங்க, நான் கேட்கலாம். இன்னைக்கு ஏங்க சுதந்திரம் ஆரோக்கியமானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஒரு உதாரணத்தோடு நான் தொடங்குறேனே. ரெனி ஜாஸ்லின்னு ஒரு பொண்ணுங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்னா 2 வரியில் சொல்கிறேன். அன்று அரியக்குடி அரசு பள்ளியின் ஒரு ஏழை மாணவி. இன்று ஐரோப்பிய நாட்டில் கப்பலை இயற்றக்கூடிய ஒரு பெண் மாலுமி. இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களா? இல்லை ஐடி சொன்னீங்கன்னா ஃபாலோ பண்ணி இன்ஸ்பயர் ஆகிக்குவேங்கிறதுக்காண்டி. அந்த பொண்ணு படிக்கிற காலத்திலேயே அந்த பொண்ணுக்கு ஐரோப்பிய நாட்டில் கப்பல் ஓட்டுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு மேடையில் நின்று பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறான், 8 வயசில் வந்து மாலுமி ஆகணுங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்தது. ஆனால் அந்த ஆசையை கனவாக மாற்றி அந்த கனவிற்கு உரமிட்டு எனக்கான சுதந்திரத்தை கொடுத்து ஊர் எல்லையை தாண்டி வந்து படித்து இன்றைக்கு நான் ஒரு பெண் மாலுமியாக இருக்கிறேன். அதை தொடர்ந்து என் ஊரில் இருக்கிற 20 இளைஞர்கள் இன்றைக்கு ஊரை தாண்டி வந்து இங்கு படித்து இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதனால் சொல்கிறேன் இன்றைய இளைஞர்களுக்கான சுதந்திரம் என்பது ஆரோக்கியமானது. சார், நீளமான அழகான கூந்தல் தான் பெண்களுக்கு அழகு என்று சொல்லி கொண்டிருந்த இந்த சமூக பார்வையை உடைத்து, நான் அழகான அடக்கமான பொண்ணுன்னு இந்த சமூகம் கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் எனக்கு வேணாம், நான் கொடுக்கிற இந்த முடியினால் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிற ஒரு புற்றுநோயாளிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கிடைக்குமே, ஆனால் அந்த முடியையும் நான் தானமாக செய்வேன் என்று இருக்கிறார்கள் இந்த இளம் பெண்கள். வளர்த்தாலும் தப்பு கிடையாது, அதுதான் சொல்ல வராங்க. அவர்களுக்கான சுதந்திரம் ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறேன். படிப்பை தாண்டி உனக்கு விளையாட்டுத்துறை பிடிச்சிருக்குன்னா அதை நீ பண்ணுன்னு நிறைய பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரத்தினால இன்றைக்கு தமிழக வீராங்கனைகளும் இந்திய வீரர்களும் மிகப்பெரிய அளவு கோலோச்சி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சுதந்திரத்தை கொடுத்த இன்றைய இளைஞர்களுக்கான சுதந்திரம் ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறேன். அன்றைக்கு ஒரு பழங்குடியின பெண் நீதிபதி. இன்றைக்கு சமீபமாக ஒரு விஷயம் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு ஊரில், தேனி மாவட்டத்தில், அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த முதலாக கல்லூரிக்கு ஒரு பொண்ணு போகிறா. அவளை மாலை மரியாதையோடு அவர் குடும்பமும் ஊரும் வழி அனுப்பு. சார், நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆதார் கார்டு கூட எளிதாக கிடைக்காத ஒரு சமூகத்திலிருந்து இன்றைக்கு கல்லூரியின் ஐடென்டி கார்டை தன்னுடைய அடையாளமாக கொண்டிருக்கிறாளே ஒரு பழங்குடியின பெண். அவளுக்கான சுதந்திரம் ஆரோக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த போராட்டங்கள் பற்றிலாம் சொன்னாங்க. வெறும் டிபி வச்சு போராடுறீங்களே, ஸ்டேட்டஸ் வச்சு போராடுறீங்களே. ஒரு போராட்டம் ஒன்று நடந்ததுங்க. நம் நடுவர் அவர்கள் குறிப்பிட்டது போல, நம் பாரம்பரிய விலங்கினத்தையும் பண்பாட்டு வாழ்வியலையும் மீட்டெடுப்பதற்காக இந்த உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அதன் பேர் ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த போராட்டத்தில் நாம் நமது காளைகளை காத்தோம் என்பதில் எந்த அளவுக்கு நமக்கு பெருமையுண்டோ அதே அளவு அங்கிருந்த இளைஞர்கள் கண்ணியம் காத்தார்கள் என்பதிலும் நமக்கு பெருமை உண்டு. மறந்துடக்கூடாது சார். நீங்கள் எந்த தொலைக்காட்சி, எந்த நியூஸ் பேப்பரில் வேணால் பாருங்களேன். மாணவர்கள் தங்கள் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் போராடி ஏதாவது ஒரு இடத்துல இளம்பெண்ணுக்கு அச்சுறுத்தல், இளைஞர்களுக்கு பாலியல் சீண்டல், ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் படிச்சிருப்பீங்களா? சொல்லுங்கள் சார். பசங்க 4 காலேஜ் வாசலில் நின்று சைட் அடிக்க தான் செய்வான். ஆனால் 4 காலேஜ் ஆடா போகிறீங்க? மேலையும் போவோம். மேலே போயிடாதீங்கயா சார். 4 காலேஜ் வாசல் என்னன்னு சைட் அடிக்க செய்வான் சார். ஆனால் உரிமைக்காக போராடுகிற களத்தில் உலக அழகியே வந்து நின்னாலும் உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் போராட்டம் நடந்துடாத எல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறேன். அப்போ சார், இன்னைக்கு ஜனநாயகம் என்பது நாட்டுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கும் பொருந்துங்கிறத சாத்தியப்படுத்தியிருக்கிறது இன்றைய இளைஞர்களினுடைய சுதந்திரம் என்பதை மறந்து விடக்கூடாது சார். அப்பாவும் அம்மாவும் டெய்லி பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் போவாங்க. ஆனால் புள்ள பகுத்தறிவும் நாத்திகமும் பேசுவான்.
அப்பா அம்மாவும் நாத்திகவாதிகளாக இருப்பார்கள், ஆனால் பிள்ளை இன்னைக்கு ஆன்மீக தேடலில் இருக்கிறான். ஆக தனக்கென்று ஒரு நிலைப்பாட்டை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் நிலைப்பாடோடும் வாழக்கூடிய இன்றைய இளைஞர்களினுடைய சுதந்திரம் என்பது ஆரோக்கியமானது தானே. அப்பா சொன்னாருங்கிற காரணத்துக்காக, இல்லை அப்பா இந்த கட்சியின் தொண்டர் என்ற காரணத்திற்காக புள்ள ஓட்டு போட்ட காலம்லாம் இன்னைக்கு இல்லை. உன்னுடைய நிலைப்பாடை நீ உன்னோட வச்சுக்கோ. எனக்கு 6வது அறிவு இருக்குது, அதில் சிந்தித்து என்னுடைய நிலைப்பாட்டிற்கு எது சரி என்று படுகிறதோ அவர்களுக்கு வாக்களிப்போம் என்று சொல்கிற அரசியல் தெளிவும் அதற்கான துணிவும் இருக்கிற இன்றைய இளைஞர்களின் ஆரோக்கியம், இன்றைய இளைஞர்களின் சுதந்திரம் ஆரோக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன். சார், இந்த சமூகத்தில் பிரச்சனை என்ன தெரியுங்களா? பெண்களுக்கு ஓரளவு சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் அதை பொறுக்க முடியாத கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. 2012 நிருபயான ஒரு பெண் பாதிக்கப்பட்ட வழக்கு உலகத்தையே உலுக்கியது சார். அப்போது ஏன் அந்த பொண்ணை அப்படி சீரழிச்சிங்கன்னு அந்த மிருகங்களிடம் கேள்வி கேட்குறாங்க விசாரணையின் போது. ஒருத்தர் சொல்கிறான், இந்த பொண்ணு ரொம்ப திமிராக நடந்துக்கிட்டா அது எனக்கு பிடிக்கல. இந்த சமூகம் சொல்லுது, நீ ஏன்டா இப்படி செஞ்சேன்னு அவனை கேள்வி கேட்குறத விடுத்து இந்த சமூகம் கேட்குது, அவ ஏன் அத்தனை மணிக்கு வெளியில் போகணும், அவ ஏன் அத்தனை மணிக்கு ஆண் நண்பரோட வெளியில் போகணும். நம்முடைய சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் மட்டும் குற்றவாளியும் அந்த பெண் தான், பாதிக்கப்பட்டவளும் அதே பெண். ஆண்கள் கைத்தட்ட மாட்டீங்களா? எங்களைத்தான் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எங்களை கைதட்ட மாட்டீங்களான்னு வர கேட்டுக்கிறீங்க. இங்கே இருக்கிற இந்த கல்லூரியில் படிக்கின்ற இளைஞர்கள் பகுத்தறிவும் சமத்துவமும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் என்று நம்பி சொன்ன நடுவர் அவர்களே இப்போ அடுத்த பாயிண்டில் கை தட்டுறாங்களான்னு பார்ப்போம். அடுத்த காப்பாற்றிருங்க ஐயா. அடுத்தது பொள்ளாச்சியில் ஒரு விஷயம் நடந்ததுங்க, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ணா அடிக்காதீங்க அண்ணாங்கிற அந்த பெண்ணினுடைய அழுகுரல் இன்றைக்கும் நம்முடைய காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அப்பையும் இந்த சமூகம் என்ன தெரியுமா கேட்டுச்சு? கூட பிறக்காத அண்ணனா நினச்ச ஒருத்தன் கூட ஏன் போனன்னு கேட்டுச்சு. உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணை ஏன்டா அப்படி செஞ்சேன்னு அந்த ஆணை எந்த இங்கே சமூகத்தினரும் கேள்வி கேட்கலைங்க. ஸோ இப்படி எல்லாவற்றிலும் பெண்களினுடைய சுதந்திரத்தை குறை கூறுகிற இந்த மனப்பான்மையினுடைய நீட்சி என்ன தெரியுமா? இப்போ ஒலிம்பிக் வந்து சமீபமாக நடந்து முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதில் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு பேர் லுவானா அலான்சோன்னு ஒரு பெண்ணுங்க. அந்த பொண்ணு அந்த ஒலிம்பிக் கிராமத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? அந்த பொண்ணுக்கு போட்டி முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு போட்டியிலே இல்லை, ஆனால் வந்து அங்கே தேவையில்லாமல் ரீல்ஸ் பண்ணுறா, வெளியில் பல இடங்களுக்கு போகிறா, இதெல்லாம் காரணமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒத்துக்கலாம். இன்னொரு காரணம் சொன்னாங்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, அந்த அழகு அங்கே இருக்கிற விளையாட்டு வீரர்களின் கவனத்தை சிதைக்குது. அதனால விளையாட வந்தியா? இதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன் நடுவர் அவர்களே. நான் சொல்கிறேன், இத்தனை மக்களினுடைய நம்பிக்கையை சுமந்து கொண்டு ஒரு நாட்டினுடைய அங்கீகாரத்திற்காக ஓடக்கூடிய இளைஞன் ஒரு பெண்ணினுடைய அழகில் தடுமாறி நிற்கிறானா, நீங்கள் மனநிலையை மாற்ற வேண்டியது அந்த ஆணிடமா இல்லை அந்த பெண்ணிடம் கேள்வி கேட்கணுமாங்கிறதான் என்னுடைய கேள்வி. அவங்களத்தை வெளியே அனுப்பியிருக்கணுங்கிறாங்க. பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தான் பாரு, அவனத்தை மண்டியில் பிடிச்சி வெளியே. ஆமாம், சரி சார். வீட்டிலே என்ன சார் நடக்குது? அப்பா அம்மா டிவி பார்த்துட்ருக்காங்க, நியூஸ் ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த பெண்ணுக்கு இந்த பிரச்சனை நடந்தது, இல்லை இந்த சிறுமிக்கு இந்த பிரச்சனை நடந்தது நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்பா அம்மா என்ன செய்வாங்க? பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு இப்படியெல்லாம் ஊரில் நடக்குது கவனமாக இரு. அது செய்யக்கூடாதுங்க. ஆம்பளை பிள்ளையை கூப்பிட்டு இப்படியெல்லாம் ஊரில் நடக்குது கண்ணியமாக இருன்னு சொல்லணும். சார், இளைஞர்களின் மீதே குறை கூறுவது முதல்ல நிறுத்துங்க சார். பேரண்டிங்னு ஒன்று இருக்குது, குழந்தை வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது. பெற்றோர்களின் மீது இதில் பெரும் தவறு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து தான் ஆகணும் சார். நீங்கள் எல்லாம் இங்கே ஒரு கல்லூரியில் ஒரு நல்ல பிடிச்ச படிப்பு படிக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் இன்றையும் உங்களுக்கு வயதை ஒத்த மாணவர்கள் இளைஞர்கள் கிராமப்புறங்களில் இருக்கிறாங்க. அவங்க என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற சுதந்திரம் கூட அவங்களுக்கு இன்றும் கிடையாது என்பதை தான் கசப்பான உண்மை. அந்த காலேஜ் போயிட்டு வர தூரத்தில் இருக்கா, அந்த காலேஜ் கோயட் இல்லாமல் இருக்கா, அந்த காலேஜில் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, வீட்டு வாசலில் கூட்டியாந்து திருப்பி வீட்டு வாசலில் இறக்கிடுவாங்களாம். அதாவது 12th முடித்த உடனே சிங்கப்பூரில் இருக்க மாமா கடிப்பாங்க, என்ன படிக்க வைக்கலாம் பையனை, பெரிய பாட்டு அடிப்பாங்க சித்தப்பா. அவர் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அந்த பள்ளிக்கூடத்து வாத்தியார், அவன்கிட்ட கேட்கவே மாட்டான் என்னடா படிக்க போகிறேன்ட்டு. ஒருவேளை கேட்டால் கூட உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பிள்ளைன்றான்.
சார், அப்படி நிறைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன படிக்கணும் என்கிற சுதந்திரம் கிடைத்திருந்தால் இன்றைக்கு பல அறிவியல் விஞ்ஞானிகளும் ஆட்சியாளர்களும் நம்முடைய சமூகத்தில் உருவாகி இருப்பாங்கங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால வேணும் இந்த சுதந்திரம்னு நான் சொல்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு ஆண் பிள்ளைகள் அதிகமாக படிக்கிற பிரிவு என்ற காரணத்திற்காகவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்காமல் தடுத்த பல தோழிகளை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. சரிநிகர் சமானமாக பெண்களும் ஆண்களுக்கு இணையாக படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மெக்கானிக்கல் துறை எடுத்த பிறகு இங்கே பெண்களே இல்லையே என்று வருத்தப்பட்ட ஆண்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் கண்ணாடியில் காலேஜ் படிக்கும்போது. நடுவருக்கு அந்த சுதந்திரம் அப்போ கிடைச்சிருந்தா பாவம் நல்லா இருந்திருப்பாரு இல்லைங்களா? நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேனே சார், காதலிப்பதற்கான சுதந்திரம் வேணும் சார் இன்றைக்கு இளைஞர்களுக்கு. தயங்காம தட்டுறா தம்பி கைய. உங்கள் ப்ரொஃபஸர் சிரிக்கிறாங்க, அதனால தைரியமாக தட்டுங்க சார். அவர் சிரிக்கல, எந்த கேமரால எவன் கை தட்டுறாங்கிறத நோட் பண்ணி வச்சிருக்கேன். கிளாஸுக்கு வாடா பார்த்துக்கலாம் சார். சாதி மறுப்பு திருமணம் செய்த ஒரே காரணத்திற்காக தன் சந்ததியையே வெட்டி வீழ்த்துகிற இந்த பெற்றோர்களிடமிருந்து காதலிப்பதற்கான சுதந்திரம் கிடைக்கணுங்க இளைஞர்களுக்கு. பாத்ரூம்லையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்லையும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் என்ற மன அமைதியோடு பெண்கள் இருப்பதற்கான சுதந்திரம் வேணுங்க இன்றைய சமூகத்தில். வெளியில் செல்கிற ஆணும் பெண்ணும் இளம் பெண்ணும் இளைஞர்களும் பாலியல் சீண்டலுக்கு ஆட்படாத வகையில் ஒரு சுதந்திரம் வேண்டும் இந்த சமூகத்தில். அப்படியே பாலியல் சீண்டலுக்கு ஆட்பட்டாலும் அதை வெளியில் தைரியமாக சொல்வதற்காகவாத சுதந்திரம் வேண்டும் இந்த சமூகத்தில். முதல்ல ஆண்கள் அழுவதற்கு சுதந்திரம் கொடுங்க. ஆம்பளை பிள்ளை அழுவக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ மனக்குமுறல் இருக்கு. நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிற வைரமுத்து அவர்களின் வரிகளோடு, பறவைகளுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, விலங்குகளுக்கு விசா கிடையாது, ஒன்று சுதந்திரத்தின் வானம், இல்லையேல் மரணத்தின் பள்ளம், இடைப்பட்ட வாழ்க்கை விலங்குக்கில்லைன்னு சொல்கிறாரு. ஆக அக்ரிணை உயிர்களுக்கே அத்துணை சுதந்திரம் இருக்கும்போது உயர்தினையாகிய நாம், பகுத்தறிவு மிக்க நாம், சுதந்திரத்தோடும் சுயமரியாதையோடும் ஒரு ஆக்க வழியில் செயல்பட்டு நாட்டை உயர்த்த நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம் என்ற உறுதியை இங்கே சொல்லி, இன்றைய இளைஞர்களுக்கான சுதந்திரம் என்பது ஆரோக்கியமானது தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. அதாவது சுதந்திரம் ஆரோக்கியமானதா ஆரோக்கியம் அற்றதாங்கிறது தலைப்பு. முதல்ல சுதந்திரம் இருக்கா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வியை கொண்டாந்து வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த ஒட்டுமொத்த பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளர், நீங்கள்லாம் கொஞ்சம் சோர்வடைஞ்சிட்டீங்க, டயர்டாக்கிட்டீங்க. உங்களை எல்லாம் எழுப்புவதற்காக முதல்ல அவரை கிளப்புறதுக்கே கஷ்டமாக ஒரு பாவம். வந்த உடனே 2 காப்பியை கொடுத்துட்டோம். அவர் இப்படிங்கிறாரு காப்பியை செரிக்க செய்கிறார். இப்போ உங்களை சிரிக்க செய்வார். என் அன்பு நண்பரும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கிற விஜய் தொலைக்காட்சியின் பிரபலமான நிகழ்ச்சியில் தனக்கென ஒரு தனி பாணியை அமைத்து கொண்டு சொல்வேந்தர் சுகீசிவம் அவர்களால் நீந்தாய அடுத்த ஞான சம்பந்தம் என்கிற பெயரை பெற்ற மரியாதைக்குரிய நண்பர் திரு நாகமுத்து பாண்டியன் அவர்களை அன்போடு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு பில்டப் கொடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி பேசுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நடுவர் ஐயா அவர்களே, எனக்கு தூக்கம் வருகிறது. எங்களுக்கு வருந்தாயா உன்னைய கூப்பிட்டுருக்கா, நீங்கள் வருதுண்டா நாங்கள் என்ன ஆச்சுறது? காரணம், நல்ல தமிழ் கேட்டால் நான் தூங்கி விடுவேன். அது அவங்க சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுப்பார். அதற்கு காரணம், நான் இந்த பூமியிலே முதலில் பிறந்து முதலில் கேட்ட நல்ல தமிழ் என்னை பெற்ற அம்மா எனக்கு பாடிய தாலாட்டு. அந்த தாலாட்டு எனும் நல்ல தமிழ் கேட்டு கேட்டு தூங்கி பழக்கப்பட்டவன். அதனால தமிழ் கிளாஸில் பூரா தூங்கியிருக்கீங்க. முன்னாடி தமிழ்துறை தலைவர் உட்கார வச்சுருக்கோம்யா. அந்த வகையில் என்னை பெற்ற தாயையும் இன்று என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற தமிழ் தாயையும் வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். அதே போல் இந்த அருமையான பட்டிமன்றத்தில் நடுவராக பொறுப்பேற்றிருக்கின்ற நடுவர் அவர்களையும் இளம் நடுவர் அவர்களையும் எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களையும்
புத்துணர்ச்சி மிக்க நண்பா நம்பிகளுக்கும் அதுவே புத்துணர்ச்சியா வரலையா? இன்னொரு கவனம் ட்ரை பண்ணுங்க. சரியா வைங்க மைக்க. நீங்க தான் சரியா வைக்கல, அவங்க சரியா தான் வச்சிருக்காங்க. இல்லை இது என்ன என்ன எங்களுக்கு எதிராக சதி பண்ணுறீங்களா? எதிர நீ வயர்ல கால் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய புகைப்படத்தை பாருங்க, கீழே போட்டிருக்காங்க. எதிரணி புகைப்படத்தை மேலே போட்டிருக்காங்க. இல்லையா, நான் புகைப்படமே போட வேணாம்னு சொன்னேன், அவங்க தான் தெரியாம கீழே போட்டுட்டாங்க. மைக்கை கொண்டு வந்து எங்கே வச்சுருக்காங்க பாருங்க, இந்த அணியில் வச்சுருக்காங்க. நீங்க அணி விட்டு அணி போய் பேசுவீங்கிறதுக்காக. ஆனால் வெளிச்சம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? குத்து விளக்கு எங்கள் அணியில் இருக்குது. அது அணைச்சி ஓயில இருக்கு. எரிஞ்சிச்சுல்ல, ரைட்டு. இப்போ எதிரணிக்கு எரியும் பாருங்க. அது பற்றி கைதட்டல தெரியும் பாருங்க. சரி, திருப்பி ஒன்று சொல்லிக்குவோம், அந்த இது சொல்லிடுவோம். சொல்லியிருக்கேன். அருமையான இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களையும் எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களையும் இங்கே பெருந்திரளாக குழுமி இருக்கிற நண்பா நண்பிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். புத்துணர்ச்சியை விட்டுட்டீங்களே, பரவாயில்லையா? அதான் எடுக்கலை இல்லை, விட்டுருலாம். எடுக்கலைன்னா விட்டுற வேண்டியதான். எதிரணியிலே இருந்து பேசி சென்ற அச்சய அவர்கள் இந்த சமூகத்தில் வெற்றி பெற்றவர்களை எல்லாம் பற்றி பேசினார்கள். நாங்கள் கப்பல் ஓட்டுகிறோம், முடி கொடுக்கிறோம், இராணுவத்துக்கு போகிறோம், நீதிபதி ஆகிறோம், என்னென்னமோ சொன்னாங்க. சுதந்திரத்தால் வெற்றி பெற்றவர்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அதே சுதந்திரத்தால் நாசமாக போய் கிடக்கிறானே, அவங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? நாங்கள் நல்லவர்களை மட்டும்தான் பார்ப்போம். இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க, மாட்டுக்கு போராடினாங்க. என்னைக்காவது மனுஷனுக்கு போராடி இருக்கானா? மனுஷன் மாதிரி தான் போராடி இருப்போம். அதில் கூட பாகுபாடு பார்க்குறாங்க. அதில் ஒன்று சொன்னாங்க, உலக அழகினாலும் உதறி விட்டுட்டு வந்துடுவானா. ஆமாம், உதறி விட்டுட்டு வந்துடுவான். யார? முதல்ல காதலிச்சான்ல அந்த பொண்ணை. அதாவது அவங்க அவங்கள பற்றி பேசுனாங்க, அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். அடுத்து முதல்ல ஒரு பொண்ணு பேசுனாங்க இல்லையா, அருமையாக பேசுனாங்க. ஆமாம், அரிசியில் 4 கல் இருந்தால் அரிசியவே மாத்திரதா? செஞ்சு தூக்கி வெளியே கொடுங்க, யாராவது வெளியே கொடுங்க. வர்றாலும் கூட அந்த கல்லை வச்சு விளையாட. அப்படியா? அரிசியில் கல் கிடந்தால் அரிசியை மாத்திரதா? நாங்கள் மாற்றுங்கன்னு சொல்லவில்லை, மாற்றுங்க மாற்றாமல் போங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் அரிசியில் கல் கிடக்கிறது அப்படின்னு சுட்டிக்காட்ட தான் நான் வந்திருக்கேன். இந்த சமூகம் சீர்கட்டு கிடக்கிறது அப்படின்னு சுட்டிக்காட்ட நான் வந்திருக்கேன். எப்படி நம்ம ஓமை? அடுத்து பேசினார் ஒருத்தர். என்ன பேசுனீங்க, ஏதாவது சொல்லுங்க, மறுப்பு ஒன்று சொல்லிக்கிறேன். வெறுப்பாயிருவேன். சரி விடுங்க, அட்சயாவுக்கே போயிடுவோம். அட்சயா அவர்கள் பூமர் அங்கிள் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமர் ஆண்டி மாதிரி பேசிட்டு போய் உட்காந்துருக்காங்க. இந்த ஒன்றுக்கு தயா கை தட்டியிருக்காங்க நீ பேசுனதுல. சமூகம் சீர்கெட்டு கிடக்கிறது. எனக்கு நடந்த அநியாயத்தை சொல்கிறேன் பாருங்கள். பைக்கில் போயிட்டு இருந்தேன், ரோட்டில் ஒரு ஹாரன் சவுண்டு கேட்டுச்சு. ஏதோ பெரிய கனரக வாகனம் வருதுன்னு நினச்சிக்கிட்டேன், லாரி வருது போல இருக்குது அப்படி. கனரக வாகனம்னா லாரி தமிழில் சொல்கிறாரு, தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிட்டேன். பார்த்தா ஒரு 3 பேர் பைக்கில் போகிறேன். சர்ன்னு சிக்னலில் போய் பிடிச்சேன். நீ ஏன் அவங்கள போய் பிடிச்ச? இருங்கய்யா, என்னுடைய பாயிண்ட்டை பிடிங்க. சிக்னலில் போய் பிடிச்சேன். ஏன்டா 3 பேர் இப்படி போடுறீங்க, அச்சுறுத்தலீங்க? நின்னானா முதலவன்? நின்னா கை தட்டுங்க. 3 பேர் போனாலும் பொறுப்பா சிக்னல் நின்றுருக்காளையா? இல்லை, நான் பிடிச்சிட்டேன்ல, அதனால என்ன. சரி, இல்லைன்னா போயிருப்பேன் சர்ன்னு. சரி. ஏன்டா இப்படி சுற்றுறீங்க 3 பேரா, ஏன் இப்படி சுற்றுறீங்க, அச்சுறுத்துறீங்க அப்படின்னு கேட்டேன். முதல்ல உள்ளவன் சொன்னான், கும்பலாக சுற்றுவோம். ரெண்டாவதுல உள்ளவன் சொன்னான், ஐயோ அம்மானு கத்துவோம். மூணாவது உள்ளவன் சொன்னான், ஏண்டா கத்துறேன்னு கேட்டா. 3 பேர் கோரஸா சொன்னான், உன்னை வாயிலேயே குத்துவோம். குத்துனாயெல்லாம் இல்லையா? குத்துறதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இதுக்கு அவங்களை விரட்டி பிடிக்காம இருந்திருக்கலாம்ல. இதுதான் ஆரோக்கியமான சுதந்திரமா? இந்த சுதந்திரத்தை கொடுத்தது யாரு? இன்றைய பெற்றோர்கள். நான்லாம் 90s கிட்ஸு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த தண்ணிக்குள்ளே வந்து வளையமாக கிடக்கும். 2 பட்டனை அமுக்குனா அப்படி மேலே மேலே போகும். இந்த விளையாட்டு சாமன் திருவிழாவில் 50 ரூபா. எங்கள் அப்பாட்ட 50 தடவை கேட்டுட்டேன், வாங்கி கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்குள்ள பெற்றோர்கள் லக்ஸரி பைக் 2 லட்சத்துக்கு குறையாமல் வாங்கி கொடுக்குறாங்க. அவன் நல்ல பையலா. அது என்ன பைக்கு? கேடிஎம் பைக்கா? ஆமாம். நான் நேற்று தான் ஏடிஎம் கார்டே ஓப்பன் பண்ணேன்.
நீ வறுமையில் இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? அம்மா தாலி செயினை அடகு வச்சு வாங்கி கொடுக்குது. அந்த நன்றி கடனுக்காக என்ன பண்ணுறான், ஷோரூமுக்கு போய் அந்த பைக் எடுக்கிறப்ப அப்படி ஒரு சோப்பு கலர் துணி போட்டிருப்பாங்க, அதை எடுத்து விட்டு சாவியை போட சொல்லுவான் அம்மாவை. இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் வச்சுருவான் அன்னைக்கு, ஜோ 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 மை மாம்ஸ் கிஃப்ட் மயிலிறகு. அதோட அம்மாவை கழட்டி விட்டுருவான். மறுநாள் காதலி இல்லைன்னா 3 பேரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த வேகத்தடை இருக்கும் பார்த்தீங்களா, காதலி 3 பேரா? காதலி இல்லைன்னா 3 பேர். சரியா சொல்லுங்க, என்ன வச்சுக்கிறாங்க இப்பெல்லாம். அது அவன் சரி விடுங்க, வைத்தறிச்சல ஏன் கேட்குறீங்க? அதுவும் இந்த வேகத்தடை இருக்கு பாருங்க, அதில் பொறுமையாக ஏறி இறங்கி போக மாட்டான். சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பூந்து சருன்னு போய்கிட்டே இருக்கான். சமூகம் சீர்கெட்டு கிடக்கு. கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த சுதந்திரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணுமா வேணாமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களைத்தான் சொல்ற கூட்டியாந்துருக்கோம், அவங்க சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சமூக வலைதளங்கள் எடுத்துக்கோங்க, லைக்ஸ்க்காக வியூஸ்க்காக என்னென்னமோ பண்ணுறான். காலையில் விடிய காலம்பர மங்களகரமாக அப்படி செல்லை ஓப்பன் பண்ணுறேன், இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறேன். மங்களகரமாவா? ஆமாம். ரைட். ஒருத்தன் ஊங்கிறான், விளங்குமா அந்த நாள்? நீ காலையில செல் எடுத்திருக்கீங்க, உனக்கு விளங்குமா அந்த நாள்? மைக் இந்த பக்கம் இருக்கிறப்ப எனக்கு தெரியும். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், கூட்டமான ஒரு இடத்துக்கு போய் இப்படி செல்லை வச்சுக்கிட்டு அம்மாவுன்னு கத்துறான். எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, அதை எடுத்து போடுறான். வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கா இல்லையா? அதெல்லாம் அவன் நிறைய வியூஸ் ஆகிட்டார், உனக்கு வெறுப்பாக இருக்கா தானே? ஒரு காலேஜ் பொண்ணுங்க நிற்கிறாங்க பஸ் ஸ்டாப்பில். ஒருத்தன் என்ன பண்ணுறான், பைக்கில் வரான். திடீர்னு பொண்ணுங்களை பார்த்தோன்னா இப்படி எந்திரிச்சு இப்படி 2 கையை நிறுத்திடுறான். அது தானே, அதை பார்த்தியா? அப்புறம் விழுவுறான், தீப்பொறி பறக்க விழுவுறான். இப்படி தான் நடக்குது. ட்ரெயினை தள்ளுறான், பாகுபலின்னு தள்ளுறான். ட்ரெயினை முன்னாடி வந்துருச்சு செய்வேன். கேளுங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க, அட்ரஸ் அனுப்பி விடுறேன். அதுவும் இந்த ட்ரெண்டிங் சாங்குன்னு போட்டு கடுப்பேற்றுறாங்க வேற. அந்த பாட்டில் ஒன்றுமே இல்லை. வர இருங்க, அதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்களே சொல்லிட்டு ஆங்க போகிறது. அவரே கஷ்டப்பட்டு 4 பாயிண்ட் தான் எடுத்து வந்திருக்காரு, அது 2 நீங்கள் சொல்லிட்டா எங்கேயா போவார்? காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், இதெல்லாம் ஒரு பாட்டா? எல்லா பக்கமும் தான் காற்று இருக்குது, அது எங்களுக்கு தெரியாதா? குளிர்ச்சியாக இருக்குன்னு விரும்புகிறாங்க, உங்களுக்கிட்டே பிரச்சனை இருக்கு. அதுலேயும் சில பேர் கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு மரணம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தன் போட்டிருக்கான், மெத்தனால் குடி, மெத்தையிலே படு, 10 லட்சம் ரெடி அப்படின்னு போட்டிருக்கான். செஞ்சீங்களா? செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, முன் உதாரணமாக இருங்க இளைஞர்கள். நான் நல்ல உதாரணமாகவே இருந்துக்கிறேன். அதுவும் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். இருங்க பார்த்துக்கிறேன். ரொம்ப ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சுல, அதனால. என்ன வேணும் சாமியே, 100 வருஷம் உன்னோட போதுமா? பத்தாதே போட்டிருக்கணும் நீங்கள். அப்படியா? என்னையா இருக்குது இதில்? அவன் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். காலேஜ் படிக்கிற பொண்ணு பையனும் சொல்லுத, என்ன இது? எல்லாம் ஒரு ஒத்திகை தாயா. இந்த ஒத்திகை ஆபத்தானது, அவசரமானது, எச்சரிக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைய காதல் எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்க, ஆரோக்கியமாக இருக்கா ஆபத்தா? அந்த குடுப்படம் நமக்கு இல்லையா? பூங்காக்கு போக முடியுதா? பூங்கால 10 மரம் இருக்குன்னா என்னமோ இவங்களுக்காகவே நட்டு வச்சு தண்ணி ஊத்துன மாதிரி ஜோடியா உட்காந்துருக்காங்க. ஐயா, பூங்காவில் மரம் வேற எதுக்கியா இருக்கு? ஆக்சிஜனை கொடுக்குதுன்னா அதை எடுக்க வேணாமா ஐயா? எங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கா இல்லையா? உன்னை யாரு பூங்காவுக்கு தனியாக போச்சுன்னா? வாய்ப்பு இருக்கவே போற. நீ புத்தகம் நூலகத்துக்கு தடையாக இருக்கணும். நூலகத்தில் யாருமே இல்லையே. சுதந்திரத்தை பார்த்தீங்களா எப்படி நாசமாக போகுதுன்னு? 2 வாட்ஸ்அப் வச்சுருக்கான். ஒன்று நார்மல் வாட்ஸ்அப்பு, ஒன்று பிஸ்னஸ். இதில் ஒரு பொண்ணோட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான், அதில் ஒரு பொண்ணோட கடலை போட்டு. அதுதான் பிஸ்னஸா? அத்தாடி, கடைசியில் தான் தெரியுது அவனுக்கு பிஸ்னஸே இதான். உங்கள் காமெடியை நான் கவுண்டரா போட்டு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் கண்ணோடு கண் இருக்கு இன்னைக்கு காதல். இந்த காதல் மிகவும் ஆபத்தானது. என்ன நான் சொல்கிறது? வகுத்தறிச்சல பேசுகிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் காதலர் தினத்தை 10 நாள் கொண்டாடுறாங்க. பொண்ணை பார்க்கணும், முட்டாய் கொடுக்கணும், கரடி பொம்மை கொடுக்கணும், கட்டி பிடிக்கணும், முட்டை கொடுக்கணும். 10 நாள் எல்லாத்தையும் அவசரமாக செஞ்சு விட்டு
11வது நாள் அந்த பையன் இன்னொரு பொண்ணோட போயிடுறான், வேற பொண்ணோட. இந்த பொண்ணு வேற பையனோட போயிடுது. நீங்கள் ஏதோ தவறான உதாரணங்களை எடுத்து வச்சு பேசுகிறீங்க. நாங்கள் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப நேர்மையானவங்க. பெஸ்டின்னு சொல்கிறானே, என்ன பெஸ்டினா? எனக்கு தெரியாது. பெஸ்டி கிஸ்டிங்கிறான், என்ன அதுக்கு ஒன்று அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். பெஸ்டிஸ் யாராவது இருக்கீங்களா? பெருமையோடு கேட்குறாங்க. பெஸ்டியோடலாம் சுற்றுனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டாக இருக்க முடியாது, எச்சரிச்சுக்கிறேன். ரொம்ப ஒஸ்ட்டான உதாரணம் அது. அதுவும் இவங்கெல்லாம் சொன்னாங்க, இடையில ஒருத்தவங்க பேசுகிறப்ப விட்டுட்டேன். கொரியன் சீரியஸ் பற்றி சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம் ஆமாம். தமிழ் தெரியுதா இன்னைக்கு உள்ளவங்களுக்குலாம்? வர்றப்ப நான் கேட்டேன், கருத்தரங்க கூடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டேன். யாருக்குமே தெரியல. அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்குறான். இல்லை, நீ நல்லா தான் இருக்கியான்னு உன்னை கேட்காம விட்டால. நீ இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் கருத்தரங்க கூட்டம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், சரி மன்னிச்சு விட்டுருக்குறாங்க, நீங்கள் பெருமைப்படணும். 2 குற்றச்சாட்டை கடுமையாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். ஏன்னா குற்றச்சாட்டு நான் தானே வைக்கிறேன், அதனால் ஆசைப்படுகிறேன். முதல்ல பெண்கள் மேலே இன்றைக்குள்ள இளம் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு கூடிவிட்டது. யாருக்கு மேலே? கணவனாக வரக்கூடிய பசங்க மேலே எதிர்பார்ப்பு கூடிருச்சா இல்லையா? பறவை பற்றி தான் பேசுகிறாங்க, நீங்கள் யார் அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். இப்போ நான் 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன். நீங்களா? காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் வேலை பார்க்குறேன். சரி, எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும் என்கிட்ட? குத்து மதிப்பா 1 லட்சம் பண்ணியிருக்க மாதிரி தெரியலையா? குத்து மதிப்பாக 1 லட்சம் இருக்கும். அப்படியா? தெரிஞ்சுக்குங்க, சொல்கிறாரு. அதுவும் ஒரு 2-3 இஎம்ஐ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இருக்காது, ஓட்டாண்டி தான். குத்து மதிப்பாக வச்சுக்கோங்க, 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சேவிங்ஸ். இப்போ எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்க. பொண்ணு உன்னைய பார்த்தாங்களா? பொண்ணு வீட்டிலேருந்து பேசுறதுக்கு வராங்க. சரி, என்ன எதிர்பார்க்குறாங்க? மாப்பிள்ளைக்கு 30 லட்சத்தில் வீடு இருக்கா? 30 லட்சம் கூட கம்மி, 50 லட்சத்தில் வீடு இருக்கா? 20 லட்சத்தில் கார் இருக்கா? இருக்கா? எப்படி இருக்கும்? 1 லட்ச ரூபா தான் சேவிங்ஸ் இருக்கு, எப்படியா இருக்கும்? எங்கேயா போவேன்னா அலாவுதீன் அற்புத விளக்கா வச்சிருக்கோம். வீடு கொடு, காரு கொடுன்னு தேய்ச்சா வர்றதுக்கு. ஹெலிகாப்டர் இருக்கான்னு கேட்கல, இன்னொரு 5 வருஷத்தில் கேட்டுருவாங்க. எல்லாம் மொட்டை மாடியில் இந்த பார்க்கிங் சுண்ணாம்பில் கோடு போட்டு நிறுத்தி வச்சுருவாங்க. இந்த ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ் எல்லாம் சீட்டு போட்டால் வரும் பாருங்க. இன்னும் விளையாடுறீங்களா? நாங்கள் தான் விளையாண்டிட்டு இருக்கோம்னு பார்த்தா நீங்களும் விளையாடுறீங்களா? நாளா அதுக்கு மொட்டை மாடி வேணும்யா, அப்புறம் நீ சுண்ணாம்புல போடலாம் போடலாம். இல்லை, ஹெலிகாப்டர் இருக்கா என்று கேட்கக்கூடிய காலமும் வந்துவிடும். எதிர்பார்ப்பு கூடிவிட்டது. ஆமா, பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அப்ப நாங்க எதிர்பார்க்க தானே செய்வோம். நாங்க எதிர்பார்த்தப்ப நீங்க எதிர்பார்த்தப்ப ஏது தூக்கி வரதட்சணை கேட்குறீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? வரதட்சணை கேட்குறீங்கன்னு சொல்லலாம் மாட்டோம்யா, கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். என்ன வேணாலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நீங்கள் மிகவும் ஆபத்தாக பயன்படுத்துகிறீர்கள். குறிப்பாக ஆண்கள் கணவன்மார்கள் எங்கள் மீது நீங்கள் ஆபத்தான முறையில் அதை பயன்படுத்துகிறீர்கள். அதாவது சுதந்திரம் அவசியமா அனாவசியமா? நேற்று மன்னார்குடியில் கணவனா மனைவியான ஒரு பட்டிமன்றம் பேசினோம், அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இது நம்மளுடைய இல்லை இருக்கட்டும், நிறைய பேர் கை தட்டினாங்கன்னா அது ஒரு உணர்வு பூர்வமானது. இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை இல்லையா? நாங்கள் கணவன்மார்கள்னு சொன்னா இங்க யாருமே அப்படி இல்லையா? பரிதாபம் உட்காந்துக்கிட்டு வச்சிருக்க அரியர் எப்படி கிளியர் பண்ணுறியா? பருக்கு முடிச்சு அதெல்லாம் ஆயிரம் எதை சொல்றீங்க? கல்யாணம் தான். யோ, அப்ப அரியரை பத்தி நீ கடைசி வரைக்கும் கவலைப்படலையா? அது கிளியர் பண்ணான்னா கிளியர் பண்ணலாம் என்னையா? வாழ்க்கை தான் முக்கியம். இதை எடிட் பண்ணிருக்கனே. அதுவும் ஆண்கள் மீது அவங்க அடிமையாகிடுறாங்க. முதல்ல விளையாட்டுக்கு நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான், திடீர்னு திடுங்கிறான். எழுப்பி விட்டு என்னன்னு கேட்டால் சுட்டுக்கிட்டு இருக்கேங்கிறான். எனிமிஸை கேட்டுன்னு வந்து அவன் சுட்டுத்தானே ஆகணும். ஏன் விளையாட்டுக்கு அடிமையாகிறீங்க? அன்னைக்கு நான்லாம் டயர் ஓட்டினேன். விளையாட்டு அடிமையாயிருப்போம் விட்டுருக்கேன். அன்னைக்கெல்லாம் நாங்கள் டயர் ஓட்டினோம். நீ 1 லட்ச ரூபா சேவிங் வச்சுருந்தா கடைசி வரைக்கும் டயர் மட்டும் தான் ஓட்டணும். அப்படி சொல்லிடாதீங்க. டயர் ஓட்டுறோம், அது ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுத்தது. என்ன? வாழ்க்கையில் நிற்காமல் இந்த சக்கரத்தை போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்து. இப்போ பப்ஜி தத்துவத்தை சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லி கொடுக்கல. 100 பேரை ஒரு களத்தில் இறக்குனாலும் தானே முயற்சி செய்து போராடினால்தான் ஜெயிக்க முடியுங்கிற தத்துவத்தை பப்ஜி சொல்லி கொடுத்துருக்கு. ஆமாம், கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரியாது, 4 பேர் இறங்குவோம், நண்பன் ஒருத்தன். அப்புறம் ஏன் தற்கொலைகள் வருது?
டயர் ஓட்டி ஓட்டினவனுமே தற்கொலை பண்ணலையா? சும்மா என்னை வம்பு. டயர் ஓட்டி யாரும் தற்கொலை பண்ணல, பட்டம் விட்டு யாரும் தற்கொலை பண்ணல, பல்லாங்குழி விளையாண்டு யாரும் தற்கொலை பண்ணல. பப்ஜி விளையாண்டு தற்கொலை. பப்ஜி விளையாண்டு தற்கொலை பண்ணியிருக்கான், ஃப்ரீ ஃபயர் விட்டு தற்கொலை பண்ணியிருக்கான். வாஸ்தவம். அதிலே கொள்ள தானே செய்கிறான், கடைசியில் அவனே கொண்டுக்கிறான். வெளியே போகாதீங்க, நிறைய விளையாட்டுக்கு அடிமையாயிடுறான், அடுத்து போதைக்கு அடிமையாயிடுறான். உண்மையா இல்லையா? நிதர்சனமான உண்மை. ஒருத்தவன் ஒரு என்னைய மாதிரியே ஒரு பேச்சாளர் போதைக்கு அடிமையாயிட்டானா? சரி விட்டுருங்க, அப்படி இல்லை, நான் இப்படி வரேன். உங்களை மாதிரியே ஒருத்தன் பேசினான், நல்ல பயிலாக இருந்திருப்பேன், அற்புதமாக பேசினான். ஏன்டா காலேஜ் வாசலில் நின்று எல்லா பொண்ணையும் சைட் அடிக்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னான். ஒரு மரத்தில் 10 மாங்காய் இருக்குன்னா 10 மாங்காவையும் குறி வச்சு அடித்தாதான் ஏதாவது ஒரு மாங்காய் கீழே விழும். வர பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்து சைட் அடித்தாதான் ஏதாவது ஒரு பொண்ணு திரும்பி பார்க்கும். காலேஜ் வாசலில் உட்காந்து மாங்காய் அடிச்சிருக்கான், அவன் பேச்சாளர் இல்லை, பேச்சுலராக இருந்திருப்பேன். இல்லை, பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நான் அவனுடைய பேச்சை கேட்டு நான்லாம் பேச்சாளனே இல்லைன்னு உணர்ந்துட்டேன், மனதளவில் இறந்துட்டேன். உடனே உணர்ந்துட்டோம். நீங்க சொல்லுங்க. ஆனால் அவன் போதையில் பேசுகிறான். இன்னைக்கு யார் தெளிவாக இருக்கா, யார் போதையில் இருக்கான்னு தெரியாத மாதிரி இன்னைக்கு சமூகம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் நிதானமாக இருந்தீங்களா? ஆகவே விளையாட்டுக்கும் போதைக்கும் அடிமையாகக்கூடிய இந்த இளைய சமுதாயம் என்று இருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. மிக முக்கியமாக இன்னைக்கு பெற்றோர்கள் இந்த இளம் பிள்ளைகளை பெற்றதற்காக வயிறு எறிகிறார்கள். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டோமே, ஜெனோசில் வாங்கி கொடுங்கய்யா. காசு எங்கே போகிறது? அது எவ்வளோ தெரியுமா? 65 ரூபா. நிறைய வாங்கி கொடுத்துருப்பீங்க ஒரு உங்கள் வீட்டில். அத்தாடி எனக்கு தெரியாது. இல்லை, நான் பார்க்குக்கு போகும்போதெல்லாம் அதை ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவேன். அதாவது மது அருந்தி நிதானமற்றவர்களை பார்த்துருப்பீங்க, சென்னோசில் குடிச்சு நிறைய நேரங்கள் நிதானம் இல்லாமல் இருந்திருக்காரு. உண்மையிலேயே இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றுட்டோமேன்னு வயிறு எறிகிறாங்க. பரம்பீர் சக்கரான ஒரு விருது இருக்குது, நாட்டின் உயரிய விருது, போரில் வீரமரணம் அடைந்த இராணுவ வீரருக்கு கொடுக்கப்படுகின்ற விருது. அப்போ அந்த வீரன் அந்த விருதை வாங்குறதுக்கு இருக்க மாட்டான், ஏன்னா இறந்துருவான், வீரமரணம் அடைந்துருவான். அப்போ அந்த விருதை யார் வாங்குவா சொல்லுங்க? அவங்க அம்மா அப்பா திருமணமாக இருந்தால் துணைவியார் போய் அந்த விருதை வாங்குவாங்க. அப்போ அந்த பெற்றோர்களுக்கு அந்த வீர மகனை பெற்ற வயிறு எப்படி குளிர்ந்திருக்கும்? அப்படி செய்யணும் செயல்கள். சும்மா ஊ எம்மோ இப்படிலாம் செய்யக்கூடாது. டர்ரு புர்ருன்னு போகிறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடணும். தவிர்த்துக்கிறோம்யா. மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனை, நாட்டில் விவாகரத்து இன்னைக்கு பெருகி இருக்கு. அது முக்கியமாக திருமணமான ஓரிரண்டு வருடங்களிலே விவாகரத்து என்று பெருகி இருக்கிறது. அது காரணம் என்ன? உலகின் மிக விரைவான விவாகரத்துன்னு ஒன்று படித்தேன், இந்தோனேஷியான்னு நினைக்கிறேன். திருமணமான 3 நிமிடத்தில் விவாகரத்து பண்ணியிருக்காங்க. 3 நிமிஷத்தில் விட்டு கொடுக்கறது இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. இந்த பாயிண்டை விட்டு கொடுத்த சங்க இலக்கியத்தில் 550 ஒரு பாட்டு வரும். அடடா. சுனைவாய் சிறுநீரை எய்யாதது ரெண்டெண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நீர். நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா என்ன திடீர்னு வேற்றுமொழிக்கு போகும்போது நாங்கள் கொஞ்சம் சீற்றம் அடைஞ்சிருவோம். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். இதுக்கான பொருள் என்னன்னா, பாலை நிலத்தில் அங்கும் இங்கும் ஓடி திரிந்த ஆண்மானும் பெண்மானும். அதாவது பாலை நிலத்தில், பாலை வனத்தில், புரிஞ்சிருச்சு, தொடர்ந்து சொல்லுங்க. பாலை வனத்தில் அங்கும் இங்கும் ஓடி திரிந்த ஆண்மானும் பெண்மானும் தாகம் தீர்க்க ஒரு சுனையிலே போய் வாயை வைக்கின்றன. சுனைனா கொஞ்சம் நீர் இருக்கும், ஒரு குட்டை குளம் மாதிரி, அது ஒரு வகையான நீர் ஆதாரம். சுனையிலே போய் வாயை வைக்கின்றன. சுனையில் இருப்பதோ ஒரு மான் அருந்துவதற்கான நீர், 2 மானும் வாயை வைக்கின்றன. ஆண்மான் பெண்மான் குடிக்கட்டும் என்று குடிப்பதை போல் நடிக்கிறது, பெண்மான் ஆண்மான் குடிக்கட்டும் என்று குடிப்பதை போல் நடிக்கிறது. கடைசியில் 2 மானும் குடிக்கவே இல்லை. அந்த சுனையில் நீர் அப்படியே குறையாமல் இருந்தது என்று சொன்னால், காதலில் கூட, அந்த உறவில் கூட கண்ணியம் இருக்க வேண்டும், விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும் என்று சொன்னது 5 அதை சொன்னவன் தமிழன். அந்த விட்டு கொடுத்தல் இன்னைக்கு இல்லை. அதனால தான் இன்னைக்கு நாட்டில் விவாகரத்து பெருகி இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன, அதை வைத்து நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கெல்லாம் கண்ணி தண்ணியே வந்துருச்சியா. துவாரகாதாஸ் கோவேந்தர் தாஸ் வைஷ்ணவ் கல்லூரிக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்.
இந்த டிஜி வைஷ்ணவ் கல்லூரி 11,000 மாணவர்களை கட்டி ஆளுகிறதுனா அது அவ்வளவு சாமானியம் இல்லை. 550 பேராசிரியர் பெருமக்களை கொண்டிருக்கிறதுனா அது அதை விட பெரிய சாதனை. இவ்வளவு மாணவர்களையும் ஒரு கல்லூரி செயல்படுகிற நாளில் திங்கட்கிழமை காலையில் தமிழ் கேட்பதற்காக ஒரு அரங்கத்தை அமைத்திருக்கிறது என்றால் அதற்காகவே இந்த கல்லூரிக்கு பெரிய நன்றி சொல்லணும். தமிழ்துறை தலைவர் ஐயா முருகன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த அன்பு நண்பர் சாய்ராம் அவர்களையும் அத்துணை பேருக்கும் ஒரு நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். இந்த பட்டிமன்றம் நிறைவு தருவாய்க்கு வந்துருச்சு. இந்த பரம்வீர் சக்ரா விருது பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதை சொல்லுவார். இயற்கை பேரிடர்களுடன் போராடி கடுமையாக சண்டையிட்டு வீழாமல் நின்று கொண்டிருக்கிற மரங்களுக்கு கொடுங்கள் பரம்வீர் சக்ரான்னு சொல்லுவார். மரங்களுக்கு கொடுக்கணுமையா பரம்வீர் சக்ரான்னு சொல்லிட்டு இன்னொரு கவிதை சொல்லுவார். வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை, வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை, ஒடித்து போடப்பட்டவனுக்காக வாக்கியங்களை அமைப்பதுதான் கவிதை அப்படின்னு கவிக்கோ சொல்லுவார். அதே கவிக்கோ அப்படியே இந்த பக்கம் ஒரு கவிதை சொல்லுவார். ஏன் காதல் கவிதை எழுதுகிறீர்கள், பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள் என்கிறார்கள் என்னிடம். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்க போகிறது அப்படின்னு கேட்பார் கவிக்கோ. அறிவுமதியோட ஒரு கவிதை அதுதான் இந்த பட்டிமண்டபத்தில் ஒரு முக்கியமான விவாதமாகவும் மாறிச்சு. அறிவுமதி சொல்லுவார், என்னை எல்லோருக்கும் பிடிக்கிறது, உன்னையும் எல்லோருக்கும் பிடிக்கிறது, நம்மைத்தான் யாருக்குமே பிடிக்கவில்லைன்னு ஒரு கவிதை சொல்லுவார். இது ஆணவ படுகொலைகளை அடித்து போடுகிற ஒரு கவிதை. இன்னைக்கு காதலிக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்காங்கிற கேள்வி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் சுதந்திரம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமைங்கிறீங்க, காதலிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? கல்லூரியில் பிடிச்சிட்டிங்கன்னா பேரண்ட்ஸை கூட்டியாங்கிறீங்க, பேரண்ட்ஸ் எங்களை ஏன்டா இந்த பிள்ளையை கூட்டியாந்தங்கிறாங்க, நாங்கள் என்னையா பண்ணுறதுங்கிற கேள்விகளை கடந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நடிகர், அவர் நிறைய நாடகங்களில் நடிக்கிறாரு, இன்றைக்கி திரைப்படம் கூட நடிக்கிறார். அவர் சொல்கிறாரு, கௌரவ கொலை என்பது பெற்றோர்களின் அக்கறை தான், அது வன்முறை இல்லைங்கிறார். என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளவு அறிவிலிகளாக இந்த சமூகத்தில் பெரியவர்கள் இருக்கிறீங்கன்னா அப்போ இளைஞர்களுடைய சுதந்திரத்துக்கு என்னையா உத்தரவாதம்னு ஒரு கேள்வியை ரொம்ப அழுத்த நிறுத்தமாக கேட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி இளைஞர்கள் எப்படியா இருக்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 1950க்கு பிறகு இன்றைக்கி பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்தியா 71வது இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். 67வது இடத்துக்கு பாகிஸ்தான் வந்திருக்கு. பாகிஸ்தான் எத்தனை பதக்கங்களை வென்றுச்சுன்னு யாருக்கா தெரியுமா? ஒரே ஒரு பதக்கம், தங்க பதக்கம். யார் ஜெயிச்சா? எனக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம் அது. ஜாவ்லின் த்ரோவில் நம்மால் நீரஜ் சோப்ரா மீண்டும் ஒரு தங்கத்தை ஜெயிப்பாருன்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தேன். நீரஜ் சோப்ரா 89.45 மீட்டர் எறிந்து வெள்ளிப்பதக்கம் வாங்குறார். 92 மீட்டருக்கு மேலே எறிந்து அர்ஷத் நிதி என்கிற பாகிஸ்தானிய வீரர் தங்க பதக்கத்தை வாங்குறார். ஏன் ஒரு இந்தியாக்காரன் தோத்துட்டான், பாகிஸ்தான்காரன் ஜெயிச்சிட்டான், பாகிஸ்தான்காரனை ஜெயிக்க விடலாமா, போய் பாகிஸ்தான்கிட்ட தோத்துருக்கோமா என்கிற எந்த பேச்சும் சமூக ஊடகத்தில் இல்லை. ஏன்னா நீரஜ் சோப்ரா சொல்றாரு, எந்த விளையாட்டு வீரனுக்கும் ஒரு நாள் வரும், இது நிதியின் நாள், நான் நிச்சயம் இதில் மகிழ்ச்சி அடைகிறேன், அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக விளையாடுவேன்னு நீரஜ் சோப்ரா சொல்றாரு. அதன் விளைவாக நீரஜ் சோப்ராவின் அம்மா அர்ஷத் நிதியும் என் மகன்தான் என்கிறாள், அர்ஷத் நிதியின் அம்மா நீரஜ் சோப்ராவும் என் மகன்தான் என்கிறாள். இந்த சுதந்திரம் இருக்குல்ல, இந்த சுதந்திரம் உலக மேடையில் இந்தியாவின் கௌரவத்தை உச்சாணி கொம்புகளில் கொண்டு வைக்குதுன்னா இது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த சுதந்திரம்ங்கிறது என்னங்க? வாட்டில் அவுத்து விட்ட மந்த மாதிரி ஜாலியாக சுற்றுறதா சுதந்திரமா? இல்லை. நீங்கள் ஒடுக்கப்படுகிற போதும் கூட, நீங்கள் நசுக்கப்படுகிற போதும் கூட, நீங்கள் வஞ்சிக்கப்படுகிற போதும் கூட உங்களின் திறனை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பு தான் சுதந்திரம். வினேஷ் போகட், எல்லாரும் கைதட்டணும் இந்த நேரத்தில் வினேஷ் போகட்காக. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே ஒரு வீராங்கனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கியா, என்னையா பண்ணிட்டாங்க வினேஷ் போகட்? ஒரே நாளில் 3 முன்னணி வீராங்கனைகளை வீழ்த்துறாங்க. அதில் ஒருத்தர் ஜப்பானை சேர்ந்த, டோக்கியோவை சேர்ந்த வீராங்கனை
அவங்க தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சாம்பியன். 52 போட்டிகளில் ஒரு போட்டியில் கூட தோல்வி கிடையாது. சர்வதேச போட்டி ஒன்றில் கூட தோக்கலை. அவங்கள வீழ்த்துறாங்க வினேஷ் போகத். அவங்கள வீழ்த்துறாங்க. அரையிறுதி கியூபா வீராங்கனையோட வருது. ஒரு அரையிறுதி போட்டி ஒலிம்பிக்னா எவ்வளவு டஃப்பாக இருக்கும். இந்த டோக்கியோ வீராங்கனையோட 3-2 புள்ளி கணக்கில் வினேஷ் ஜெயிக்கிறாங்க. இப்போ இந்த அரையிறுதியில் கியூபா வீராங்கனைக்கும் வினேஷ் போகத்துக்குமான போட்டி முடிவடையுது. எத்தனை புள்ளிகள் தெரியுமா? வினேஷ் போகத் 5, கியூபா வீராங்கனை 0. இப்படி ஜெயிக்கிறாங்க வினேஷ் போகத். இப்போ இறுதி போட்டிக்கு போகிறாங்க. அமெரிக்க வீராங்கனை எதிர்த்து போட்டியிடணும். தங்கமா வெள்ளியாங்கிற கேள்விலாம் இல்லை, கன்ஃபார்மாக வினேஷ் தங்க அடிப்பாங்கன்னு எல்லாரும் ஆவலோட காத்திருக்கிறோம். 100 கிராம் எடை அதிகமாக இருக்குன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. நைட்டெல்லாம் உழைக்கிறாங்க, உடம்புல வேர்வை நின்றுது, முடிய விட்டுறாங்க, ஆடையை குறைக்கிறாங்க. ஆனால் 100 கிராம் அதிகமாகி டீஹைட்ரேட் ஆகி வினேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணிடுது ஒலிம்பிக் கமிட்டி. இன்றைக்கி வெள்ளி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் வினேஷ் போகத்தின் வெற்றியின் மேல் இந்தியாவை ஆர்வத்தை செலுத்தியது? 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக பதக்க வெல்லுவாருன்னு நினச்சிட்டு இருந்த வினேஷ் போகத் காலிறுதியில் காலை உடைச்சிடுறாங்க. சைனாவை சேர்ந்த ஷனியன் அப்படிங்கிற ஒரு வீராங்கனை. அவங்க பேர் ஷனியன்னு வச்சுருக்கிறாங்க. ஏன் வச்சாயின்னு தெரியல. கால் உடைஞ்சிருது. 2018 அதுக்கான அறுவை சிகிச்சை நடக்குது. 2020 காலிறுதியில் தான் டோக்கியோ ஒலிம்பிக்கில் தோற்று போகிறாங்க. அதற்கு பிறகு தம்பி இந்திய மல்யுத்த சம்மேளத்தின் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டை இந்திய மல்யுத்த வீராங்கனைகளும் வீரர்களும் எடுத்து வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. போராட்டம் பண்ணுறாங்க. இந்திய காவல்துறையும் இந்திய இராணுவமே கூட தடியடி நடத்துகிறது. வலுக்கட்டாயமாக இழுக்குது. புதிய பாராளுமன்ற திறப்புக்கு பேரணியாக போகிறாங்க. வழக்கு பதிவு செய்யப்படுது. தான் பெற்ற பதக்கங்களை எல்லாம் கங்கையில் வீச போகிறாங்க. அதை விவசாயிகளின் தலைவர் நிப்பாட்டுறாரு. அர்ஜுனா விருது போன்ற தன் விருதுகளை எல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க. அவர்களின் வெற்றி அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயம் நான் போராடுவேங்கிற நம்பிக்கையை கொடுக்குறாரு. இப்போ இப்படிப்பட்ட சூழலில் இருந்தும் கூட ஒலிம்பிக்கில் அரையிறுதியில் ஜெயிக்கிற வாய்ப்பை தேடி ஓடுகிற சுதந்திரம் இன்னைக்கு ஆரோக்கியமானதா ஆபத்தானதாங்கிறத அவங்க கேட்குறாங்க இல்லையா? நம்ம வயநாட்டில் ஒரு பெரிய இயற்கை பேரிடர்னு அதை சொல்லலாமா வேணாமாங்கிற தயக்கம் இருக்கிற பட்சத்தில் அந்த பேரிடர் நடந்துச்சு. பெரிய இழப்பு. திடீர்னு என்ன பண்ணுறாங்க? பாலம் அமைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்திய தேசம் என்ன செய்யுது? இராணுவத்துக்கு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்குறீங்களேங்கிற கேள்வி கேட்குறோம்ல. அதன் பலன் என்ன தெரியுமா? வெறும் 20 மணி நேரத்தில் இரும்பு பாலத்தை அமைத்திருக்கிறது நம்ம இந்திய இராணுவம். எல்லாரும் பாராட்டணும். 20 மணி நேரத்தில் இரும்பு பாலத்தை அமைச்சு எத்தனையோ மண்ணுக்குள்ளே கிடந்த 200 பேரை காப்பாற்றிருக்காங்கயா. இப்போ இந்த இரும்பு பாலம் அமைக்கிற பொழுது ஒரு பெண் அந்த பாலத்தின் மேல் கம்பீரமாக நின்று கொண்டு இருக்கிறாள். மேஜர் சீதா. நீங்கள் எல்லாரும் கைதட்டணும். மேஜர் சீதா என்கிற 140 ஜவான்களை அவங்க கட்டளையிட்டு அந்த பாலத்தை அமைச்சாங்க. அவங்க சொல்கிறாங்க ஐ எம் ஜஸ்ட் அ சோல்ஜர்னு சொல்கிறாங்க அந்த அம்மா ரொம்ப பெருமையோடு. என்றால் இன்னைக்கு பெண்களுக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரம் ஒரு பாலத்தை மட்டும் அல்ல, ஒரு மிகப்பெரிய பகிரங்கமான வெற்றியை தன் மேல் சூடி இருக்குதானே. அப்போ எப்படி நீங்கள் சுதந்திரத்தை வேணான்னு சொல்லுவீங்க? இந்த ஒரு விஷயம் நான் உதாரணமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அமன் என்கிற ஒரு 21 வயது இளைஞன் 11 வயசில் அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. ஆதரவு இல்லாமல் வளர்கிற அந்த இளைஞன் யாரோ ஒரு மல்யுத்த வீரரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறார். இந்த சமூகம் அவருக்கு கிடைத்த சுதந்திரத்தை பயன்படுத்தி 21 வயதில் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற வீரன் என்ற பெயரை பெற்றிருக்கிறார்னா அதுக்கு முன்னாடி தான் வினேஷ் போகத் எடை கூட இருக்கிறாங்கன்னு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுது ஒலிம்பிக் சம்மேளம். மறுநாள் போட்டி இருக்குது. அமன் 57 கிலோ எடைப்பிரிவில் போட்டியிடணும். 61.6 போயிருச்சு வெயிட்டு. இரவு முழுவதும் பயிற்சி செஞ்சு சோறு தண்ணி திங்காமல் தூங்காமல் 4.6 கிலோ எடையை ஓர் இரவில் குறைத்து இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம் வாங்கி கொடுத்துருக்காருல. இப்போ இதை எப்படி நீங்கள் வெற்றி இல்லைன்னு சொல்லுவீங்க? இதை எப்படி நீங்கள் சுதந்திரத்தை நீங்கள் ஆபத்துன்னு சொல்லுவீங்க? யோகலட்சுமின்னு ஒரு பொண்ணு தம்பி, நான் நேரில் போய் அவங்கள சந்தித்தேன். அந்த பொண்ணு 2022 காமன்வெல்த் போட்டி நவம்பர் மாதம் நடக்குது. அவங்க சுவிட்சர்லாந்துலேருந்து அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா நான் வெயிட் லிஃப்டிங்கில் தங்க பதக்கம் வாங்கிட்டேம்மான்னு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அப்பா இறந்துட்டாங்கம்மான்னு சொல்கிறாங்க. எப்போ நடந்துச்சு இது? நேற்றே அப்பா இறந்து போயிட்டாரு. நேற்றே என்கிட்ட ஏன் சொல்லலை?
இறந்து போன அப்பா வரமாட்டாருமா, ஆனால் இந்தியாவுக்கு ஒரு தங்கம் வரும்ல, அதனால் நான் அதை சொல்லலாமா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவை நீங்கள் எங்கே பார்க்கலாம் தெரியுமா? வாய்ப்பு இருந்தால் தமிழகத்தின் தென்பகுதிகளுக்கு நீங்கள் எப்போயாவது பயணம் செய்கிற வாய்ப்பை பெற்றா பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்துடைய மாநகராட்சி கழிப்பிடத்தில் உட்காந்து சீட்டு கிழிச்சு கொடுக்குற அம்மாவுடைய பொண்ணு தான் யோகலட்சுமி. அவள் தான் காமன்வெல்த்தில் போய் இந்தியாவுக்கு தங்க வாங்கி கொடுத்துருக்கா. என்றால் இந்த சுதந்திரத்தை நீங்கள் எப்படி ஆபத்துன்னு சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லைங்க. இந்த சுதந்திரம் எவ்வளோ பெரிய புனிதத்தை ஏற்படுத்தி தெரியுமா? நான் ஒவ்வொரு மேடைகளையும் சொல்கிறேன். இன்றைக்கி இதை தமிழ்துறை பேராசிரியர் எழுதி சீட்டாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். வயநாட்டில் பேரிடர் நடக்குது, எல்லாரும் ஏதேதோ விதத்தில் தங்கள் உதவிகளை செய்கிறாங்க. இராணுவம் இறங்குது, இளைஞர்கள் இறங்குறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து தன்னார்வலர்கள் போகிறாங்க, செவிலியர்கள் போகிறாரு, நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ட்ரோனில் பிஸ்கட்டை வச்சு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற நாய்க்குட்டிகளுக்கு சோறு போடுறாங்க. ஒரு பெண் இடுக்கியிலேருந்து வராங்க, பாவனான்னு பேர். இந்த பேரிடரில் தாய்களை இழந்த குழந்தைகளுக்கு நான் தாய்ப்பால் தருகிறேன்னு ஒரு அம்மா சொல்கிறான்னா, இந்த சுதந்திரம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? இந்த சுதந்திரம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? அப்போ இதை எப்படி நீ ஆபத்துன்னு சொல்லுவேன்? இது ஆரோக்கியம் தானையா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. என்றால் இளைஞர்களுக்கு வழங்கப்படுகிற சுதந்திரம் ஆரோக்கியமானதே என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை முடிச்சுட்டா அப்புறம் இவங்க பேசினதை யார் கேட்கா? அவங்க பேசியிருக்காங்கல்ல, பாவம். நேற்று பேசின பட்டிமன்றத்தெல்லாம் வேறு பேசியிருக்காரு. அவங்க நரேஷை வந்தவங்க பூரா வதக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கிட்டு ஒரு பிள்ளை காலையிலேருந்து மேக்கப் போட்டு கதறி கதறி பேசிட்டு போயிருக்கு. ஒரு நியாயமான கேள்வியை இன்னைக்கு சமூகத்தில் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த சாதி என்கிற சாக்கடையில் மூழ்கி கிடக்கிற, அது அம்பேத்கரை சொன்னீங்களாம்மா நீங்கள், வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொன்னீங்களா? சாதிதான் இந்த சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு இந்த பிள்ளைகள் தான் பயிற்சி பண்ணும்போது சொன்னாங்க, மேடையில் சொல்ல நினைக்கிறேன். அம்பேத்கர் சொன்னார். இந்த சாதி என்கிற சதியில் மாட்டிக்கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆணவ படுகொலைகள் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இளைஞர்கள்ட்ட அது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப வெளிப்படையாக பேசுவோமே, ரொம்ப வெளிப்படையாக பேசுவோமே. இந்த நாட்டிற்காக, இந்த சமூகத்திற்காக தங்கள் உயிரை கொடுத்த தலைவர்களை சாதிய தலைவர்களாக மாற்றிவிட்ட இந்த இளம் சமுதாயத்தை நம்ம எப்படி கையாளுறதுன்னு தெரியலையே. முத்துராமலிங்க தேவர் தான் சொன்னார், சாதியை ஒருத்தன் தூக்கி பிடிச்சானா அவனை விட ஒரு சதிகாரன் யாருமே இல்லைடான்னு வெவ்வேறு கோணத்தில் முத்துராமலிங்க சொன்னார். அவரை சாதிய தலைவர் ஆக்கிவிட்டானே இன்னைக்கு ஆளு, அவர் தான் சாதிய தலைவருங்கிறானே. அவரை குரு பூஜைன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. எங்கள் ஊர்லலாம் ஒரு காவல் துணை ஆய்வாளரை வெட்டி கொலை பண்ணாங்க அந்த குரு பூஜையில். ரொம்ப வருத்தமாக இருக்குது. முத்துராமலிங்க தேவர் ஐயா போன்ற ஒரு மனிதநேயமிக்க மனிதரை நீங்கள் உலகெங்கிலும் தேடினாலும் கிடைக்க மாட்டார். ஆனால் அவர் பேரை வச்சு மனிதநேயமற்ற செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. குரு பூஜைனா எல்லாம் பயப்படுறானே, பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விடுறானே, கடைகளை மூடுறானே. ஏன்? அசம்பாவிதங்கள் நடந்துவிடும் என்பதற்காக. முத்துராமலிங்க தேவரின் பிறந்த நாளை கல்லூரிகளில் கோலாகலமாக கொண்டாட வேண்டாமா? பள்ளிகளில் கோலாகலமாக கொண்டாட வேண்டாமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரத்தை தருகிறேன்னு சொல்லும்போது தென் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கையில் வேல்கம்பை விடுங்கடா போய் துப்பாக்கியை பிடிங்கடான்னு அமுச்சு வச்சாரே. இந்த மாவீரனுக்கு இன்னைக்கு இந்த சமூகம் என்ன மரியாதை கொடுக்குது? அவரை நீங்கள் கையில் ஏன்டா கயிறு கட்டுறீங்க? பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, அதன் மூலியமாக இந்த சமூகத்திற்கு நீ என்ன சொல்ல வர்றங்கிற கேள்வி இருக்குல்ல. என்றால் முத்துராமலிங்கரின் பெயரை சொல்லி நீ கலர் கலராக கயிறு கட்டுறனா நீ அவரை படிக்கலைன்னு அர்த்தம்டாங்கிறது தான் இந்த இளைஞரின் நம்ம கேள்வி அனுப்புகிறோம். பாண்டிச்சேரியில் தம்பி மார்ச் 1 பெர்னாண்டாக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுல்ல. மார்ச் 2 பாண்டிச்சேரியில் ஒரு அவலம் நடக்குது. 9 வயசு குழந்தை தம்பி காணோம், பிள்ளைய காணோம். பதறான், தெருவே தேடுது. 72 மணி நேரம் கழித்து சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடைக்கில் கிடக்குது குழந்தை, 9 வயசு குழந்தை. என்ன நடந்துச்சுன்னு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு. அந்த 9 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி இருக்கிற சில என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல, மைக் இருக்கு, அவர்கள் யாருன்னு தேடும்போது அந்த பாண்டிச்சேரி மக்கள்லாம் சொல்கிறாங்க, இங்கே 4 பயிலுக்கு கஞ்சா அடிச்சுட்டு குடிப்பாங்க, அவங்களாத்தான் இருக்குங்கிறாங்க. அவன் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது, அவன் குற்றம் செஞ்சானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இவன் தான் செஞ்சிருப்பான்னு இளைஞரை பார்த்து சொல்கிறாங்களே. அவன் அந்த 4 பேர்லாம் கிடையாது, வேற ஒருத்தனை பிடிச்சாங்க. 18 வயசு இருக்கும் அந்த அயோக்கிய நாய்க்கு. அந்த குழந்தைய
மிட்டாயோ என்னமோ கொடுத்து பாலியல் வன்புறுத்துக்கு உண்டாக்கி ஒரு 56 வயசு பெரியவர் வரார். அந்த பையனை செருப்பால் அடித்து அந்த பிள்ளையை காப்பாற்றலை. அந்த மிருகமும் அதே அநீதியை இழைக்கிறான். 2 பேர் இன்றைக்கி சிறையில் சோப்பை முழுங்கி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு 9 வயது குழந்தையிடம் தவறாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மனோநிலையை உனக்கு ஒரு போதை வஸ்து தருகிறது என்றால், ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருளின் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது. அவன் 10,000 கோடி, இவன் 20,000 கோடி, அவன் கை மாத்தினா, இந்த அரசியல்வாதி இந்த கட்சியை சார்ந்தவர்லாம் சொல்கிறாங்கல்ல, பயன்படுத்துகிறவன் யாரியா? 40 வயசுக்கு மேலே இருக்கவரா? அவருக்கு அது பேர் கூட தெரியாதே. 10,000 கோடி 20,000 கோடி மதிப்புடைய போதைப் பொருட்களை இந்த இளைஞர்கள் தானே பயன்படுத்துகிறாங்க. இந்த இளைஞர்கள் தானே பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவர்களின் சுதந்திரம் என்ன ஆயிடுச்சு? இதற்கு வழிவகை செய்கிறவர்கள் பெரியவர்களாக இருக்கட்டும். அதை வாங்கி கொடுத்தேன் ஒரு பெரிய ஆள் நாமத்துக்குமார் எழுதுவார், அப்பாவின் சாயலில் இருக்கிற பெட்டிக்கடைக்காரரிடம் சிகரெட்டு வாங்குகிற போதெல்லாம் கைகள் நடுங்கினன்னு எழுதுவார். அப்பாட்ட வாங்கும்போது இல்லை, அப்பா சாயலில் இருக்கவன்ட்ட வாங்கும்போது கை நடுங்குச்சுரா. ஏன் யோசிச்சு பாருங்க. நீங்களாம் சின்ன வயசில் நீங்கள் ஏர்லி 2K கிட்ஸாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 வயசு 12 வயசு பையன் பெட்டி கடையில் போய் பீடி கொடுங்க அங்கிள்னு கேட்டால், டேய் உனக்கு எதுக்குடா அப்படின்னு கேட்பார். இன்றைக்கி அது இல்லையே. இன்றைக்கி பதுக்கி வச்சு குளிர் உதடுகளை ஒரு கடைக்காரன் விற்கிறான்ல, நம்ம போய் வாங்க, மீசே முளைக்கலையே, அவன் பாருக்குள்ளே உட்காந்துருக்கானே. அவர்கள் அனுமதிக்கிறார்கள், இவர்கள் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். மறுக்க முடியுமா? ஒரே ஒரு நிறைவாக அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட பேசணும். இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அவலம், பெண்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அநீதி, சைபர் புல்லிங்னு சொல்கிறாங்க தம்பி. நேற்று இரவு எனக்கு ஒரு மெசேஜ் வருது, அண்ணா எங்கள் கல்லூரியில் இருக்கிற ஒரு ஜூனியர் பையன் என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணான்னா, அவள் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி அனுப்பியிருக்கான்னா, என் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி அனுப்பியிருக்கான்னா. நாங்கள் காவல் நிலையத்துக்கு போனோம், அவங்க எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சைபர் கிரைமுக்கு ஃபோன் அடித்தோம், 6 நாள் கழித்து தான் எடுத்தாங்க. அவனை எனக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறதுல உடன்பாடே இல்லைண்ணா. ஏன்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்து மறுபடியும் இதே தானே செய்வேன். அவனை ஏதாவது செய்யணுன்னான்னு அந்த குழந்தை சொல்லுது. அவனை ஏதாவது செய்யணுன்னான்னு அந்த பொண்ணு சொல்லுது. என்ன செய்ய முடியும்? என்ன செய்வது? அன்னைக்கே எழுதிட்டாங்க, திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நான் திருடனையே ஒழிச்சிருங்கடாங்கிறேன். ஒரு பெண்ணை தெரிஞ்சு பேசி காணொளிப்படுத்தி நாங்கள் பண்ணோம். விருதுநகரில் ஒரு ஜெராக்ஸ் கடை உரிமையாளர் அங்கே இருக்கிற பெண்கள்கிட்டெல்லாம் தவறாக நடந்து அதை காணொலி எடுத்து மீண்டும் அந்த பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார். நக்கீரனில் பேசி அதோட கிரியேட்டிவ் ஹெட்டை வச்சு மதுரை ரிப்போர்ட்டை பேசி அந்த நாயை அம்பலப்படுத்துகிற வேலையை போன மாதம் நாங்கள் பண்ணியிருக்கோம். கைதட்டுறோம். நீங்கள் இது ஒரு நம்பி வந்த பொண்ணையோ நம்பாமல் வந்த பொண்ணையோ சமூக ஊடகத்தில் தப்பாக சித்தரித்து அதில் பேசுனதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அதை வைத்து ஒருவன் சுகங்காண வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால், சமூக ஊடகத்தின் மூலமாக பெண்களை சித்திரவதை செய்கிறவர்கள் மிக நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும் என்கிற சட்டம் நிறைவேறும் நான் கேட்குறேன். சமூக ஊடகம் இருக்குது. நான்லாம் இன்றைக்கி சமூக ஊடகத்தின் மூலியமாக தான் உங்களுக்கு அறிமுகமாகிறேன். இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா, அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருப்பானடான்னு உங்களுக்குலாம் ஞாபகம் வருதுன்னா, சமூக ஊடகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அறிவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 10 பேருக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் அதை செய்கிறீங்கன்னு நம்ம கேட்குறோம். யாருடைய 10 லட்ச ரூபா எடுத்து யாருக்கே கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம அரசாங்கத்தை திருப்பி கேள்வி கேட்க முடியுது. பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகுதுன்னா எதுக்கு பரந்தூரில் விமான நிலையம் வருது அப்படிங்கிறத கேட்க முடியுது. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு இல்லை, ஏன் எங்கள் மேலே கருணை காட்ட முடியலைங்கன்னு மத்திய அரசை பார்த்து நம்மளால் கேட்க முடியுது. இப்போ இந்த உரிமை நமக்கு இருக்குது. ஆனால் இது மட்டுமா நடக்குது? எவ்வளவு இழிவான செயல்களை சமூக ஊடகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி லைக்ஸ்க்காக, வியூஸ்க்காக எவ்வளவு கீழ்த்தரமான விஷயங்களை செய்வதற்கு இந்த இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். நமக்கு ஒரு சுதந்திரம்ங்கிறது, ஒரு நல்ல சுதந்திரம்ங்கிறது என்னென்னா, ஒரு நல்லவன் யார்? தப்பு செய்யாமல் இருக்கவன் நல்லவன் கிடையாது தம்பி. இப்படி தான் அந்த நிகழ்வை முடிக்க நினைக்கிறேன். தப்பு செய்யாமல் இருக்கவன் நல்லவன் கிடையாது. தப்பு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்த போதிலும் அதை செய்யாமல் இருப்பவன் தான் நல்லவன். என்றால் உங்கள் சுதந்திரம் உங்களுக்கு சாதிப்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறது, அதை தவறான பாதையில் எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறது. நீங்கள் சாதனைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தால் உங்கள் சுதந்திரம் ஆரோக்கியமானது. அது சற்றே சறுக்கி சென்றால் அது மிக மிக ஆபத்தானது.
உங்கள் சுதந்திரத்தை ஆரோக்கியமாக மாற்றுகிற வாய்ப்பு உங்களிடம் இருக்கிறது. அதை வைத்து இந்த சமூகத்தை வளர்த்தெடுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.